அகரம் இலக்கிய மன்றத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய ஸ்ரீமான் பழனிவேல் அவர்களே, இலக்கிய மன்றத்தினுடைய செயலாளர் மதிப்பிற்குரிய திரு காந்தி அவர்களே, இலக்கிய மன்றத்தின் இணை செயலாளர் மதிப்பிற்குரிய திரு வீனஸ் செல்வராஜ் அவர்களே, அகரம் திருமண மண்டப சங்கத்தை சார்ந்த தலைவர் பாலாஜி அவர்களே, பொருளாளர் அவர்களே, செயலாளர்களே, இங்கே என்னை பற்றிய விரிவான வரவேற்புரையை வாசித்தளித்த மதிப்பிற்குரிய திரு சுரேஷ்குமார் அவர்களே, இந்த நிகழ்வில் இங்கே உரையாற்றிய திரு உதயகுமார் அவர்களே, பெரியவர் திரு தாரை குமரவேல் அவர்களே, எங்கள் இல்ல நண்பர் மதிப்பிற்குரிய திரு அன்புவேல் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி நர்மதா அவர்களே, சேலத்தின் புகழ்பெற்ற கண் மருத்துவர் இலக்கிய ஆர்வலர் திரு செல்வரங்கன் அவர்களே, நேற்று நட்பு என்கிற தலைப்பில் மிகச் சிறப்பாக உரையாற்றிய என்னுடைய சகோதரர் மதிப்பிற்குரிய முனைவர் திருப்புகழ் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பெருந்திரளாக வந்திருக்கின்ற எங்களுக்கு பரிச்சயமான பல முகங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அகரம் இலக்கிய மன்றத்தினுடைய பொன்விழா என்பதால் இந்த நிகழ்வு இன்னும் சிறப்பு பெறுகிறது. உலக மொழிகள் பலவற்றில் முதல் எழுத்தாக இருப்பது அகரம்தான். எகிப்து நாட்டிலே அகரத்தை ஒரு மாட்டின் தலையாக குறித்து அலஃப் என்று அழைத்தார்கள். அதை போனிஷியன்ஸ் சுத்திகரித்து வடிவப்படுத்தினார்கள். கிரேக்கத்திலும் லத்தீனிலும் அந்த அலஃப் என்பது ஆல்பா என்று வடிவத்தை பெற்றது. அகரத்தை உயிரெழுத்துகளின் தாய் என்று அழைப்பார்கள். ஏனென்றால் எந்த பிரயத்தனமுமே இல்லாமல் வாயை திறந்ததுமே உச்சரிப்பது அகரம்தான். நீங்கள் ஆச்சரியப்பட்டாலும் அகரம்தான், அதிர்ச்சி அடைந்தாலும் அகரம்தான். வாயை திறந்தால் அகரம், உண்ணும் போது வாயை திறக்கிற போதே அகரம் உண்டாகி விடுகிறது. அதனால் உயிர் வாழ்வதற்கு உண்டான ஆகாரத்தை போல உயிரெழுத்துக்கு தாயாக அகரம் இருக்கிறது. அந்த அகரத்தில் தொடங்கப்பட்ட இலக்கிய மன்றம் இது. மனிதன் கண்டுபிடித்த உலோகங்களில் பழமையான ஒன்று தங்கம். செம்புக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது. 6000 ஆண்டுகளுக்கு முன்பே தங்கம் மனிதனுக்கு அகப்பட்டது. கடைசியில் அகப்பட்டது தான் இரும்பு. அது முதலிலேயே அகப்பட்ட காரணத்தினால்தான் எகிப்திய நாட்டின் பிரமிடுகளில் கூட தங்கத்தினால் பல நகைகள் செய்யப்பட்டு அவர்கள் அலங்கரிக்கப்பட்டார்கள். அதை திருடுவதற்காக கொள்ளையர்கள் வந்தார்கள். தங்கத்திருக்கிற சிறப்பு குணமே அதை எவ்வளவு வேண்டுமானாலும் நீட்டலாம், எதோடு வேண்டுமானாலும் கலக்கலாம். எனவே பொன்விழா என்பது சிறப்பு பெற்றது. அகரம் இலக்கிய மன்றத்தின் பொன்விழா இன்னும் சிறப்பு பெற்றது. 1979ஆம் ஆண்டு இங்கே நடந்த பேச்சு போட்டியில் நான் பரிசு பெற்ற விவரத்தை மதிப்பிற்குரிய திரு காந்தி அவர்கள் குறிப்பிட்டார்கள். நாங்கள் இந்த அகரம் இலக்கிய மன்றத்தோடு நெருங்கிய தொடர்பு கொள்வதற்கு காரணமாக இருந்தவர் இங்கே அமர்ந்திருக்கின்ற திரு அன்புவேல் அவர்களுடைய தந்தை திரு சிங்காரவேல் அவர்கள். நாங்கள் அவருடைய இல்லத்திற்கு சென்றால் எங்களை அன்பாக உபசரிப்பார். நாங்கள் சிறுவர்களாக 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கிற போது
அவருடைய இல்லத்திற்கு செல்வோம். அப்போது நாங்கள் யாருமே இல்லை. அப்போது மாணவர்களாக இருந்தபோதும் எங்களை மனிதர்களாக மதித்து அன்போடும் பண்போடும் நடத்திய பெருமை கொண்டவர் திரு சிங்காரவேல் அவர்கள். இன்று மற்றவர்கள் மரியாதையோடு நடத்துவதில் வியப்பு இல்லை. நாங்கள் சிறுவர்களாக இருக்கிற போதே எங்களை பெருமையுடன் நடத்திய மாண்பு சிங்காரவேல் ஆசிரியருக்கு உண்டு. அவர் நான் சென்னையிலே உலகத் தமிழ் மாநாட்டு சிறப்பு அலுவலராக இருக்கிற போது என் அலுவலகத்தில் தொடர்பு கொண்டார். அப்போதெல்லாம் கைபேசி இல்லை. தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நான் சென்னை வந்தேன், உங்களிடம் பேச வேண்டும் என்று தோன்றியது என்றார். நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீர்கள் என்று கேட்டேன். நான் தங்கியிருக்கிற இடத்திற்கு சிரமம் எடுத்து வர வேண்டாம், உங்கள் குரலை கேட்க வேண்டும் என்று தோன்றியது, அதனால் பேசினேன் என்றார். அடுத்த வாரமே அவர் இயற்கை எய்திய தகவல் எனக்கு கிடைத்தது. இறுதியாக என் குரலை கேட்க வேண்டும் என்று அவர் மிகுந்த நேயத்துடன் பேசிய அந்த தொலைபேசி அழைப்பு இன்று வரை என்னை துரத்தி கொண்டிருக்கிறது. அதனால்தான் மண்ணும் மக்களும் என்கின்ற நூலில் அவரை பற்றி எழுதினேன். அவர் விளையாட்டு ஆசிரியராக இருப்பார், அத்தனை மாணவர்களையும் அன்போடு நடத்துவார். இப்படி பல பெருமைகள் கொண்ட ஒரு மகத்தான குடும்பத்தில் வந்தவர்தான் திரு அன்புவேல் அவர்கள். அவருடைய வழித்தோன்றலாக இன்றும் எங்களோடு தொடர்பிலே இருக்கிறார் அன்புவேல். இதை நான் இந்த இடத்திலே குறிப்பிடுவதற்கு காரணம், அகரம் இலக்கிய மன்றத்தோடு நானும் என் சகோதரரும் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை உங்களுக்கு கூற வேண்டும் என்பதற்காகத்தான். எனக்கு இலக்கியத்தில் இன்பச்சாரல் என்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரவசத்தை குறிப்பதற்கு பல சொற்கள் தமிழில் இருக்கிறது. எந்த மொழியில் உணர்ச்சிகளை குறிப்பதற்கு பல சொற்கள் இருக்கின்றனவோ அந்த மொழி உணர்ச்சிகளை தரம் பிரிக்கிறது என்று பொருள். தமிழிலே பூவிற்கு பல சொற்கள் இருக்கிறது. அரும்புகிற போது அரும்பு, பிறகு அது மொட்டு, மலரத் தொடங்குகிற போது முகை, மலர்ந்த பிறகு அது மலர், மனம் பரப்புகிற போது அலர், வாடுகிற நிலையில் வி, விழுகிற போது செம்மல். இப்படி 7 பெயர்கள் மலரின் பல்வேறு நிலைகளை குறிப்பதற்கு வேறு எந்த மொழியிலும் இருக்குமா என்பது சந்தேகம். காரணம், தமிழர்கள் பூவை கொண்டாடினார்கள். தமிழின் அத்தனை சடங்குகளிலும் பூக்கள் உண்டு. பிறக்கிற போதும் பூ உண்டு, திருமணம் செய்கிற போதும் பூ உண்டு, வளைகாப்பின் போது பூ உண்டு, பூ பெய்கிற போதும் பூ உண்டு, இறுதி யாத்திரைக்கும் பூ உண்டு. அதனால்தான் குறிஞ்சிப்பாட்டு என்கிற பாடலில் அத்தனை மலர்களை கபிலர் எழுதினார். அவை கற்பனை மலர்கள் அல்ல. ஏனென்றால் உலகத் தமிழ் செம்மொழி மாநாட்டில் அந்த அத்தனை மலர்களுடைய தாவர பெயர்களையும் குறிப்பிட்டு படங்களையும் வெளியிட்டார்கள். இன்று தாவரையியல் படித்தவர்களை கூட 96 மலர்களின் பெயரை சொல்ல சொன்னால் நிச்சயமாக தடுமாறுவார்கள். எத்தனை தூரம் அவர்கள் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை குறிஞ்சிப்பாட்டிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அதிலே வாடி விடுகிற நிலையில் கீழே கிடக்கிற மலரைத்தான் நாம் செம்மல் என்று சொல்கிறோம். யாராவது உங்களை செம்மல் என்று சொன்னால் நீங்கள் வாடி விழுந்து விட்டீர்கள் என்று பொருள். என்னுடைய நண்பர் ஒருவர் சிந்தனை செம்மல் என்று எனக்கு பட்டம் கொடுக்குகிறார்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், வாங்காதீர்கள், நீங்கள் சிந்தனையை எல்லாம் வற்றி போனவர் என்கிற பொருளில்தான் இதை கொடுக்கிறார்கள். சில நேரங்களில் எழுத்தாளர்கள் எழுதி முடித்த பிறகுதான் அவர்களுக்கு விருதுகள் வருகிறது. ஏனென்றால் எழுதியதற்கு விருது அல்ல, எழுதியதை நிறுத்தியதற்கு விருது. தமிழில் பழங்களுக்கும் பல்வேறு நிலைகளை குறிப்பதற்கு பெயர்கள் இருக்கின்றன. உண்பதை குறிப்பதற்கு பெயர்கள்: அருந்துதல்,
உண்ணுதல், தின்றல், பருகுதல் என்று பல்வேறு பெயர்கள், உணவை குறிப்பதற்கும் பல்வேறு பெயர்கள். இப்படி மொழி வளம் எதை பயன்படுத்துகிறதோ அந்த சொற்களில் அதிகமாக இருக்கின்றன தமிழ் மொழியில். நான் படித்திருக்கிறேன், எஸ்கிமோக்களுடைய மொழியில் பனியை குறிப்பதற்கு நிறைய பெயர்கள் இருக்கின்றன என்று. ஏனென்றால் அவர்கள் பனியோடு வாழ்கிறார்கள், நாம் பூவோடு வாழ்கிறோம், பழத்தோடு வாழ்கிறோம், உணவோடு வாழ்கிறோம், உணர்வோடு வாழ்கிறோம். அதனால் இத்தனை பெயர்கள் இருக்கின்றன. பரவச நிலையை குறிப்பதற்கு தமிழில் இன்பம், மகிழ்ச்சி, ஆனந்தம், உவகை, உல்லாசம், புலகாங்கிதம், பூரிப்பு, சிற்றின்பம், பேரின்பம், சுகம், களிப்பு என்று பல பெயர்கள் இருக்கின்றன. இன்பம் என்பது அடுத்தவர்களால் வருவது, பொருள்களால் வருவது, செயல்களால் வருவது. உண்பதால் வருவது இன்பம். ஒருவேளை உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு நீங்கள் உணவு கொடுத்தால் அவர்கள் உண்பதை பார்த்து அவர்களுக்கு தோன்றுகிற இன்பம் உங்களுக்கும் தோன்றலாம். அறிவினான் ஆகுவது உண்டோ, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்கிற உள்ளம் கொண்டவர்கள் அடுத்தவர்களுக்கு உணவை தந்து அவர்கள் உண்பதை பார்த்து இன்பம் அடையலாம். தொட்டுப்பார், உண்டவர்கள் இன்புற்றிருக்கையிலே உன்னெஞ்சை தொட்டுப்பார் தோன்றும் இன்பம் என்றார். இட்டுப்பார், உண்டவர்கள் இன்புற்றிருக்கையிலே தொட்டுப்பார் உன்னெஞ்சை தோன்றும் இன்பம் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அதனால் தான் பாடினார். ஒன்றை செய்வதால், ஒரு பொருளால், ஒருவரால் வருவது இன்பம். அருவியில் குளித்தால் இன்பம், உணவை சுவைத்தால் இன்பம், நீரை பருகினால் இன்பம், குழந்தைக்கு முத்தம் கொடுத்தால் இன்பம். இப்படி ஒன்றை செய்வதால் இன்பம் என்கிற காரணத்தினால்தான் கண்ணதாசன் பாடினார், அன்னையின் கையில் ஆடுவது இன்பம், கண்ணியின் கையில் சாய்வதும் இன்பம், தன்னை உணர்ந்தால் உண்மையில் இன்பம், தன்னலம் மறந்தால் பெரும்பேர் இன்பம் என்று பாடினார். தன்னை உணர்ந்தால் உண்மையில் இன்பம், தன்னை உணர்ந்தால் இன்பம் மட்டும் வருவதில்லை, ஆனந்தம் ஏற்படுகிறது. அந்த இன்பத்தை பற்றி நாம் பார்க்கிற போது அது ஆளுக்கு ஆள் மாறுபடுகிறது. சிலருக்கு கண்டுபிடிப்பதில் இன்பம், சிலருக்கு குண்டு வெடிப்பதில் இன்பம், சிலருக்கு அருவியில் குளிப்பதில் இன்பம், சிலருக்கு கடலில் நீந்துவதில் இன்பம், சிலருக்கு மலை ஏறுவதின் இன்பம், சிலருக்கு பள்ளத்தாக்கில் இருப்பது இன்பம், சிலருக்கு சொரிவதில் கூட இன்பம் இருக்கிறது. சொர்க்கம் எங்கே இருக்கிறது என்றால் சொரிகிற இடத்தில் இருக்கிறது என்று தமிழ் திரைப்படம் ஒன்றில் வசனம் உண்டு. சில பேரை பார்க்கலாம், அவர்கள் ஒய்யாரமாக திண்ணையிலே அமர்ந்து சொகுசாக காது குடைவதையும் கையை சொறிவதையும் என்று, இன்பம் காது குடைவதிலும் கையை சொறிவதிலும் கூட இருக்கிறது என்று திராவிட நாடு வெளியிட்ட இன்பம் என்கின்ற 9 கட்டுரைகளில் மா வெங்கடாசலம் என்பவர் குறிப்பிடுகிறார். இன்பம் எப்படி ஆளுக்கு ஆள் மாறுபடுகிறது என்பதை மேட்டூர் TK ராமச்சந்திரன் குறிப்பிடுகிற போது, முசோலினியால் 5 பிள்ளைகளும் இறந்து போக நேரிட்ட ஒரு தாய் அவருடைய செத்த உடல் மிலானுக்கு வருகிற போது அந்த பிணத்தை பார்த்து சுட்டு சுட்டு பேரின்பம் அடைந்தாள் என்று குறிப்பிடுகிறார். இன்பத்தை பொறுத்தவரை திருவள்ளுவர் என்ன கூறுகிறார் என்பதும் நுட்பமானது. திருவள்ளுவர் ஒரு ஜனநாயகவாதி. புத்தர் எப்படி, நான் சொல்வதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை, நான் சொல்வதையும் பரிசீலனை செய்யுங்கள், அறிவினால் உரசி பாருங்கள், ஏற்றதாக இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டதைப் போல தான் சொல்வதை கூட அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இல்லை. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பென்றும், எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றும் திருவள்ளுவர் குறிப்பிட்டார். திருவள்ளுவர் இன்பத்தை பற்றி கூறுகிற போது
இன்பத்துள் இன்பம் விளையாதான், துன்பத்தில் துன்பம் உருவது இல் என்று கூறினார். யார் ஒருவர் இன்பம் ஏற்படுகிற போது மிகுதியாக துள்ளி குதிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் துன்பம் ஏற்படுகிற போது தொய்வுற்று கீழே விழுவதும் இல்லை என்றார். இன்பத்துள் இன்பம் என்றால் இன்பம் ஏற்படுகிறது, அந்த இன்பத்தையே நினைத்து நினைத்து உள்ளே சென்று விடாமல் இருப்பதுதான். எனக்கு ஒரு சின்ன சம்பவம் நினைவுக்கு வருகிறது. சீனத்திலே தொடக்கத்திலேயே குடிமைப்பணி தேர்வுகள் இருந்தன. உலகத்திலேயே முதன்முறை குடிமைப்பணி தேர்வுகளை ஏற்படுத்திய நாடு சீனம்தான். அந்த நாட்டில் ஓர் இளைஞன் குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்று விடுகிறான். குதூகலத்தில் குதிக்கிறான். அவனை பார்த்த ஒருவர் அவனிடம், உனக்கு ஒரு உடல் உபாதை இருக்கிறது, நீ இந்த பணியில் சேர்வதற்காக செல்லுகிற போது எனக்கு தெரிந்த மருத்துவர் ஒருவரை சந்தி என்று ஒரு கடிதத்தை கொடுக்கிறார். உரையிட்ட கடிதத்தை எடுத்துக்கொண்டு அவன் அந்த மருத்துவரை சந்திப்பதற்காக தொய்வுற்ற மனத்துடன் செல்கிறான். இவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தோம், உடல் உபாதை இருக்கிறது, அதிக நாள் உயிர் வாழ மாட்டோம் என்று சொல்லிவிட்டாரே என்று சென்றான். அங்கே கடிதத்தை கொடுத்தான். அந்த கடிதத்தை படித்த மருத்துவர் சொன்னார், உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் மிகவும் துள்ளி குதித்தால் உடலுக்கு பிரச்சனை வந்துவிடும் என்றுதான் உனக்கு அப்படி சொல்லி அனுப்பி வைத்தார் அவர் என்று சொன்னார். அதனால்தான் இன்பத்துள் இன்பம் விளையான். இன்பத்துக்குள்ளேயே அமுங்கி போகிறவன் துன்பத்திலும் அமுங்கி போக மாட்டான். அதனால் இன்பம் வருகிற போது இதுவும் நம்மை கடந்து செல்லும் என்கிற எண்ணத்தோடு இருக்கிறவன் தான் வாழ்க்கையிலே வெற்றி பெறுகிறான் என்று திருவள்ளுவர் குறிப்பிட்டார். மகிழ்ச்சி என்பதுதான் உலகத்திலேயே சிறந்த அறம் என்று ராபர்ட் கிரீன் இங்கர்சால் குறிப்பிடுகிறார். மகிழ்ச்சி என்பது அடுத்தவர்கள் இன்புறுவதை பார்த்து நாம் கொள்கின்ற அந்த பரவச நிலை. உதாரணமாக, தேர்விலே தேர்ச்சி பெற்றவனுக்கு கிடைப்பது இன்பம், அவனுடைய இல்லத்தாருக்கு கிடைப்பது மகிழ்ச்சி. இன்பம் என்பது தன்னலம் சார்ந்தது, மகிழ்ச்சி என்பது பொதுநலம் சார்ந்தது. இன்பத்தின் மூலம் மகிழ்ச்சியை அடைவதுதான் மக்கட்பேறு என்பது. தன்னுடைய இன்பத்தின் மூலம் மகிழ்ச்சியை பெறுகிற அந்த நிலைதான் மக்கட்பேறு என்று அழைக்கப்படுகிறது. ஆனந்தம் என்பது எதையுமே செய்யாமல் பரவச நிலையிலே இருப்பது. அது ஒரு பேரானந்த நிலையாக இருக்கிறது. அதனால்தான் ஆனந்தத்தை அடைகிற போது ஒருவர் எந்த பொருளை தொட்டாலும் அது அவர்களுக்கு பெரிய பரவசத்தை தருகிறது. ஜே கிருஷ்ணமூர்த்தியை கேட்டார்கள். அவர் சொன்னார், ஒரு கல்லை தொடுகிற போது கூட நான் பரவச நிலையிலே இருக்கிறேன் என்று குறிப்பிட்டார். தியானம், மனத்தை உள்ளே நோக்கி திருப்புதல், உள்ளுணர்வு ஆகியவற்றின் மூலம் அடைவதுதான் ஆனந்தம் என்கிற பரவச நிலை. ஜே கிருஷ்ணமூர்த்தி சொல்வார், சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் என்று குறிப்பிடுகிறார். தேர்ந்தெடுக்காத விழிப்புணர்வு நிலையில் கிடைப்பதுதான் அந்த ஆனந்தம் என்கிற உணர்வு. களிப்பு என்பது இன்பத்தினுடைய நீடிப்பு, உள்ளே தோன்றுவது, அந்த நிகழ்வு முடிந்த பிறகும் நினைந்து மகிழ்ச்சி அடைவது. இன்பம் என்பது புறநிலையில் இருப்பது, களிப்பு என்பது அகநிலையிலே உண்டாவது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருவர் கடலை மிட்டாய் விற்று கொண்டிருந்தார். கடலை மிட்டாயை விற்று கொண்டிருந்தவரை யாருமே அழைக்கவில்லை. அவர் என்னிடம் வந்து, நான் நல்ல கடலை மிட்டாய்களை விற்கிறேன், யாருமே வாங்கவில்லையே ஏனென்றார். நான் அவருடைய அந்த விளம்பரத்தை பார்த்துவிட்டு சொன்னேன், இதில் தான் தவறு இருக்கிறது. நீங்கள் கடலை மிட்டாயை தின்று கழியுங்கள் என்று எழுதியிருக்கிறீர்கள், கழியுங்கள் என்று எழுதியிருந்தால் எல்லோரும் வாங்கியிருப்பார்கள் என்று திருத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டது. சுகம் என்றால் தற்காலிகமானது. நீங்கள் வெயிலில் இருந்து ஒரு குளிரூட்டப்பட்ட அறைக்கு சென்றால் சுகமாக இருக்கும். கடுமையான தாகம், அந்த தாகத்தின் போது
தண்ணீரை பருகினால் சுகம் ஏற்படும். நீங்கள் குளிரிலே நடங்குகிற போது கணப்பு அடுப்பு சுகமாக இருக்கிறது. சுகம் என்பது தற்காலிகமாக அப்போது ஏற்படுகிற ஓர் உணர்வு என்றுதான் நாம் கொள்ள வேண்டும். அதனால்தான் தொழுவது சுகமா, வண்ண தோகையின் அணிந்த மார்பில் விழுவது சுகமா, உண்ணும் விருந்துதான் சுகமா, இல்லை பழகிய காதல் எண்ணி பள்ளியில் விழுந்து நித்தம் அழுவதே சுகம் என்பேன் அறிபவர் அறிவோராக என்று கண்ணதாசன் அவர்கள் பாடினார். அழுவது எப்படி சுகமாக இருக்கும்? அது தற்காலிகமானது தானே. அழுவதில் என்ன சுகம் இருக்கிறது என்றால், நாம் சோகப்படுகிற போதெல்லாம் நம் உடலில் தேவையில்லாத வேதியியல் பொருட்கள் உற்பத்தியாகின்றன. அழுகிற போது கண்ணீரிலே அந்த வேதியியல் பொருட்கள் எல்லாம் கழிகின்றன. அதனால் நமக்கு சுகம் தற்காலிகமாக ஏற்படுகிறது. கண் மருத்துவர் செல்வரங்கம் அவர்களும் இதை ஒத்துக்கொள்வார்கள். அதனால்தான் கணினி திரையை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற போது கண்ணீர் துளிகளை தந்து போட்டுக்கொள்ள அவர்கள் பரிந்துரை செய்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். உவகை என்பது உள்ளுக்குள் ஏற்படுகிற பரவச நிலை. உல்லாசம் என்பது நாம் பலருக்கும் தெரிகிற மாதிரி ஏற்படுகிற பரவச நிலை. ஒருவர் பயணம் போகிற போது இருக்கிற சூழலிலிருந்து வேறொரு சூழலுக்கு சென்றால் தோன்றுகிற உணர்வு உல்லாசம். சில நேரங்களில் கடமை தவறி ஒருவர் பரவசம் அடைந்தாலும் அது உல்லாசம். இங்கே பிரச்சனை வருகிற போது அவன் உல்லாசமாக இருந்தான் என்று பலர் சுட்டி காட்டுவது உண்டு. புலகாங்கிதம் என்பது நினைந்து நினைந்து இன்புறுவது. ஜெயகாந்தனிடம் கேட்டார்கள், நீங்கள் யாருடைய சிறுகதையை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறீர்கள்? சுந்தர ராமசாமியினுடைய சிறுகதைகளை படித்து நினைந்து நினைந்து இன்புறுகிறேன் என்று குறிப்பிட்டார். பூரிப்பு என்பது வெளியே தெரிகிற பரவசம். சிலருக்கு பூரி சுட்டால் அதை சாப்பிடும்போது பூரிப்பு ஏற்படுவது உண்டு. சிற்றின்பம் என்றால் சில நேரம் இருப்பது, பேரின்பம் என்பது நீடித்து நிற்பது. அதனால்தான் இன்பம் என்கிற கட்டுரையில் பாரதிதாசன் அந்த திராவிட நாடு பத்திரிகையில் எழுதிய கட்டுரையில் சிற்றின்பம் என்பது மட்டமான இன்பம், பேரின்பம் என்பது மட்டற்ற இன்பம் என்று குறிப்பிட்டார். சில நேரங்களில் எல்லோருக்கும் இன்பம் ஒரே மாதிரி வருவது இல்லை. அடுத்தவர்களை துன்புறுத்தி சிலருக்கு இன்பம் வருவது உண்டு. அப்படித்தான் சில ரசாயன அறைகளில் பச்சை குழந்தைகளை கூட அடைத்து இனப்படுகொலை செய்தவர்கள் உண்டு. தெரியாத மனிதர்களை துன்புறுத்தி மகிழ்ச்சி அடைந்தவர்கள் உண்டு. இன்னும் சிலரோ தாங்கள் துன்பமடைந்தாலும் பரவாயில்லை, மற்றவர்களுக்கு இன்பம் இருக்கிறதா என்று நினைப்பது உண்டு. ஒரு சிலருடைய வீட்டுக்கு சென்றால் உணவு எப்படி இருந்தாலும் நன்றாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு இன்பத்தை வரவழைப்பவர்கள் உண்டு. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், யாருடைய வீட்டிற்காவது நீங்கள் சென்றால் அவர்கள் காப்பி கலந்து தருகிறேன் என்று சொன்னால் அமர்ந்து சாப்பிடலாம். காப்பி போட்டு தருகிறேன் என்றால் சுமாராக இருக்கும். காப்பி காய்ச்சி தருகிறேன் என்றால் அங்கிருந்து தப்பித்து போய்விட வேண்டும். என்னுடைய நண்பர் ஒருவர் தன்னுடைய வீட்டிலிருந்து தேநீரை கொண்டு வருவார். இஞ்சி, ஏலக்காய், கருப்பட்டி போட்ட சுவையான தேநீர். நெருங்கியவர்கள் வந்தால் வீட்டிலிருந்து கொண்டு வந்திருக்கிற தேநீரை கொடு என்பார். அவர்கள் முக்கியமானவர்கள், அதை ருசித்து ரசித்து அவர்கள் பருகுவார்கள். சற்று தூரம் இருப்பவர்கள் வந்தால் கடையிலிருந்து வாங்கி கொண்டு வந்து கொடு என்பார். சுமாராக இருக்கும். வேண்டாதவர்கள் வந்தால் எதையாவது ஒன்று குடிக்க கொடு என்பார். அதை குடித்த பிறகு அவர்கள் அந்த அலுவலகத்திற்கே வரமாட்டார்கள். திருவள்ளுவர் ஒருவர் தொடர்ந்து இன்பமே அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் பரிந்துரை செய்கிறார். இன்பம் இடையறாது ஈண்டும் அவா என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் என்கிறார்.
புத்தருடைய கோட்பாட்டை அவர் வழிமுறுகிறார். புத்தர் சொன்னார், ஒருவன் அவாவோடு இருக்கக்கூடாது, ஆசையோடு இருக்கலாம், அவாவோடு இருக்கக்கூடாது. ஆசை என்பது சிறியது, ஆசை என்பது சாதாரணமானது, ஆசை என்பது நம் முயற்சியால் அடைவது. ஆனால் அவா என்பது அடுத்தவர்களை கெடுத்தாவது அடைவது, ஆக்கிரமிக்க நினைப்பது. அவா உள்ளவர்கள் நிகழ்காலத்தில் வாழ மாட்டார்கள், ஆசை உள்ளவர்கள் நிகழ்காலத்தில் வாழ்வார்கள். அவா உள்ளவர்கள் எப்போதுமே எதிர்காலத்தில் எதையாவது ஒன்றை சாதிக்க வேண்டும், எப்படியாவது அதை அடைய வேண்டும் என்று நினைப்பார்கள். அதனால் அவர்கள் நிகழ்காலத்து நிகழ்வுகளுக்கெல்லாம் மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள். அவர்கள் எதையோ துரத்தி கொண்டே இருப்பார்கள். அது கிடைக்காதவரை அவர்களுக்கு மகிழ்ச்சி வரவே வராது என்று அவர்கள் வாழ்வார்கள். அதனால் அவா உள்ளவர்கள் ஒருபோதும் இன்பம் அடைய முடியாது. அவா இல்லாமல் இருந்தால் எப்போதுமே நீங்கள் இன்பத்தோடு இருக்கலாம் என்று குறிப்பிட்டார். ஒரு சின்ன கதை. ஒரு காகம் மாமிச துண்டை தூக்கி கொண்டு பறந்து கொண்டிருந்தது. அதை நிறைய கழுகுகள் எல்லாம் துரத்தி கொண்டு வந்தன. ஒரு கட்டத்தில் அது அந்த மாமிச துண்டை கீழே போட்டுவிட்டு பறந்தது. அப்போது எல்லா கழுகுகளும் கலைந்து போயின. மகிழ்ச்சியாக வானவீதியை விசாரித்து இறகுகளை அசைத்து அது பறந்து சென்றது. அதை போல மனிதன் அவாவை தூக்கி கொண்டு அலைகிற போதெல்லாம் துன்பத்துக்குள் தன்னை நுழைத்துக் கொள்கிறான். அவன் அதை உதிர்க்கிற போது மகிழ்ச்சிக்கு செல்கிறான். திருவள்ளுவர் அவாவையும் சொல்கிறார், வேட்கையையும் சொல்கிறார். ஏனென்றால் வேட்கை என்பது அவாவை விட இன்னும் தீவிரமானது. ஒருவர் அதை அடையாவிட்டால் எனக்கு மகிழ்ச்சியே இல்லை என்று முடிவு செய்து விடுவார்கள். அதனால் அவர்கள் எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று நினைப்பார்கள். அவர்கள் அதை துரத்தி கொண்டே இருப்பார்கள். அதனால் நிகழ்காலத்திலே எது கிடைத்தாலும் அவர்கள் மகிழ்ச்சி அடைய போவதே இல்லை. ஷேக்ஸ்பியர் மேக்பத் என்கின்ற மகத்தான காப்பியத்தை எழுதினார். அதிலே மேக்பத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனையை ஓவர்வால்ட்டிங் ஆம்பிஷன் என்று குறிப்பிட்டார். அதீத வேட்கை. அவனுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது, ஆனால் அவன் அதனால் திருப்தி அடையவில்லை. 3 சூனியக்கார கிழவிகள் இவன் மன்னனாவான் என்று சொன்னதை கேள்விப்பட்டு மனைவியிடம் பகிர்ந்து கொள்கிறான். ஷேக்ஸ்பியர் எல்லா பெண் பாத்திரங்களுக்கும் பெயர் கொடுத்தார். அவர் பெயர் கொடுக்காத ஒரே பாத்திரம் லேடி மேக்பத். அதை மட்டும்தான் பெயர் குறிப்பிடாமல் லேடி மேக்பத் என்றே குறிப்பிட்டார். அதனால் ஆங்கிலத்திலே திறனாய்வு செய்கிறவர்கள் லேடி மேக்பத் என்பதை 4வது சூனியக்கார கிழவி என்று சொல்வார். மேக்பத்தினுடைய அவா நிகழ்ந்த இன்னொரு பகுதி தான் லேடி மேக்பத் என்று சொல்வார்கள். அதனால் மேக்பத் எப்படியாவது மன்னனாக வேண்டும் என்று நினைக்கிறான். தன்னுடைய கோட்டைக்கு வந்த மன்னனை தூக்கத்தில் கொள்கிறான். 3 மகா தவறுகளை அவன் செய்கிறான். முதலாவது தவறு, தன்னுடைய வீட்டிற்கு விருந்தினராக வந்தவரை கொள்கிறான். 2வது தவறு, மன்னனை கொள்கிறான். 3வது தவறு, தூக்கத்திலே கொள்கிறான். அதனால்தான் தாமஸ் குவின்சி என்பவர் மேக்பத்தினுடைய மிகச்சிறந்த காட்சி என்பதே போர்ட்டர் தோன்றுகிற ஒரு காட்சி. அந்த போர்ட்டர் அந்த கோட்டையினுடைய கதவை தட்டுவான், இது நரகத்தின் வாயிலா என்று சொல்லி. இத்தனை தவறுகளை செய்தவன் நரகத்தில் தானே வாழ வேண்டும் என்று அரவிந்தர் ஷேக்ஸ்பியரை பற்றி எழுதுகிற போது மேக்பத் தூக்கத்தில் கொள்ளவில்லை, தன் தூக்கத்தையே கொன்றுவிட்டான் என்று குறிப்பிடுகிறார். அதனால்தான் அதை சூப்பர் இன்னெவிட்டபிள் ஸ்டைல் என்று குறிப்பிடுகிறார். இப்படி அதிக அவா இருந்த காரணத்தால் அந்த அவாவுக்கு அவனை தூண்டிய அந்த லேடி மேக்பத் அந்த இரத்தம் படிந்த கைகளை எப்போதுமே நினைந்து கொண்டிருக்கிறான். இரத்தம் இல்லாத போதும் அவள் கழுவிக்கொண்டே இருக்கிறாள். அரேபியாவில் இருக்கிற அத்தனை வாசனை திரவங்களும் பட்டாலும் இந்த இரத்தக்கரைகள் போகாது என்று கழுவிக்கொண்டே இருக்கிறாள். இதுதான் அன்றே ஷேக்ஸ்பியர் சொன்ன அப்சசிவ் கம்பல்சரி டிசார்டர் என்கின்ற ஒரு வியாதி. அவள் கழுவி கழுவி செத்து போய் விடுகிறாள். இப்படி மேக்பத் என்பவன் அதிகப்படியான வேட்கையால்
உயரத்திலிருந்து வீழ்ந்தவன். ஜூலியஸ் சீசரும் அப்படித்தான். ஜூலியஸ் சீசர் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக வேண்டும் என்று நினைத்தான். ரோமாபுரி மக்களுக்கு யாரும் தங்களை ஆளக்கூடாது என்கின்ற ஆழமான எண்ணம் வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஷேக்ஸ்பியர் ரேப் ஆஃப் த லூக்ரஷியா என்று ஒரு நிகழ் கவிதையை எழுதியிருப்பார். லூக்ரஷியா என்கிற பெண்ணை தார்க்கின் என்கிற மன்னன் கற்பழித்த காரணத்தால் வெகுண்டு போய் மக்கள் திரண்டு முடியாட்சியே தூக்கி எறிகிறார்கள். அப்படி தூக்கி எறிவதில் முக்கிய பங்கு வகித்தவனுடைய பெயரும் புரூட்டஸ் தான். அவனுடைய பெயர் லூசியஸ் ஜூனியஸ் புரூட்டஸ். இன்னொரு புரூட்டஸ் தான் ஜூலியஸ் சீசரிலே வருகிற புரூட்டஸ். அவனுடைய பெயர் மார்க்கஸ் ஜூலியஸ் புரூட்டஸ் என்பது. அந்த புரூட்டஸ் முடியாட்சியை தூக்கினான். இந்த புரூட்டஸ் முடியாட்சி வந்துவிடுமோ என்று கடைசியாக ஜூலியஸ் சீசரை குத்தினான். ஜூலியஸ் சீசர் மீது 23 கத்தி குத்துகள் விழுந்தன. ஆனால் ஆண்டனி சொல்லுகிற போது சொல்கிறான், மோஸ்ட் அன்கைண்ட்லியஸ்ட் கட் என்று சொல்கிறான். 2 சூப்பர்லேட்டிவ் டிகிரியை பயன்படுத்துகிறான். ஆழமான அந்த கத்தி குத்துதான் அவன் உயிரை போக்கியது என்று மக்களை கிளர்ச்சிக்கு உட்படுத்துகிறான். ஜூலியஸ் சீசர் அதிகப்படியான நம்பிக்கையினால் இந்த மக்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கிறான். அதனால் விழுந்தான். அதை போலத்தான் கிங்லியருடைய வீழ்ச்சியும் நிகழ்கிறது. நீங்கள் ஆண்டனியினுடைய வீழ்ச்சியும் வேட்கையினால் நிகழ்கிறது. ஷேக்ஸ்பியருடைய பாத்திரங்களிலே கிங்லியரிலே வருகிற ரீகன் குணாரில் ஆகிய இருவருமே வேட்கைக்கு உட்பட்டவர்கள் தான். எதனால் வேட்கை இருக்கிற மனிதன் துன்பத்திற்குள் நுழைகிறான் என்பது பொருள் என்கின்ற அடிப்படையில் தான் இன்பம் இடையராது ஈண்டும் அவா என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் என்று குறிப்பிடுகிறார். நாம் இன்பம் என்பதை தனியே தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. துன்பமில்லாத நிலையே இன்பம்தான். தலை வலிக்காவிட்டால் நாம் தலையை நினைத்துக் கொள்வதில்லை. வயிறு வலிக்காவிட்டால் வயிறை நினைத்துக் கொள்வதில்லை. எப்போது நாம் தலைவலி வந்து தலைவலியிலிருந்து நீங்குகிறோமோ அதை இன்பம் என்று நினைக்கிறோம். துன்பம் வராத போதே நாம் இன்பத்தில் தான் இருக்கிறோம் என்று ஒருவன் நினைத்தால் அவனுடைய இன்பத்திற்கு எந்த கேடும் இல்லை என்பதைத்தான் திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகழ் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் என்று குறிப்பிடுகிறார். நாம் ஒரு வேதனையை நினைத்து அதற்குள்ளேயே ஆழ்ந்து போய் அதில் நாம் அவிங்கி போய்விடுகிறோம். ஆனால் யார் ஒருவர் அந்த வேதனை இல்லாத போது நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அதை அடைய வேண்டும், இதை அடைய வேண்டும் என்று எண்ண வேண்டிய அவசியமில்லை. ஒரு சின்ன சம்பவத்தை குறிப்பிடுகிறேன். ஒரு ஞானியிடம் ஒருவன் வந்தான். என் வீடு பரப்பளவில் சிறியதாக இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவர் சொன்னார், உன்னிடம் ஆடுகள் இருக்கின்றனவா? இருக்கின்றன, அவற்றை கொண்டு வந்து வீட்டில் கட்டி படு என்றான். அவன் ஆடுகளை கொண்டு வீட்டில் கட்டி படுத்தான். வீடு இன்னும் சின்னதாக இருந்தது. அடுத்த நாள் போய் ஞானியிடம், வீடு இன்னும் சின்னதாகிவிட்டதே என்றான். மாடு இருக்கிறதா? 2 மாடு இருக்கிறது, கொண்டு வந்து உள்ளே கட்டு என்றார். மாட்டை கட்டினான். வீடு இன்னும் சின்னதானது. ஞானியிடம் அடுத்த நாள் போய் சொன்னான், இன்னும் சின்னதாக அல்லவா என் வீடு ஆகிவிட்டது, ஆட்டையும் மாட்டையும் வெளியே அனுப்பு என்றார். அடுத்த நாள் போய் சொன்னான், வீடு பெரிதாகிவிட்டது என்று. அதனால் துன்பம் இல்லாத நிலையே இன்பம் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதை திருவள்ளுவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அவர் காமத்துப்பாலில் இன்பத்தை பற்றி எழுதினாலும் பொருட்பாலிலும் இன்பத்தை பற்றி எழுதியிருக்கிறார். எல்லா விலங்குகளுக்கும் இன்பம் இருக்கிறது. வாடிக்கொண்டிருக்கிற ஒரு செடிக்கு சற்று நீர் ஊற்றினால் அது தழைத்து வருவது இன்பத்தினால்தான். பசியினால் துடித்து கொண்டிருக்கிற ஒரு நாய்க்கு ரொட்டி போட்டால் அது வாலாட்டுவது இன்பத்தினால்தான். பூனை பசிக்காக அலைந்து கொண்டிருக்கிற போது சற்று பாலை ஊற்றினால் அது துள்ளி குதித்து கொண்டு அந்த பாலை குடித்துவிட்டு காலில் உரசுவது இன்பத்தினால்தான். எல்லா உயிர்களுக்கும் இன்பம் இருந்தாலும் மனிதனுக்கு மட்டும்தான் மகிழ்ச்சி, ஆனந்தம், உவகை, உல்லாசம், களிப்பு,
புலகாங்கிதம் பூரிப்பு, சிற்றின்பம், பேரின்பம், சுகம் என்கின்ற எல்லா உணர்ச்சிகளும் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விலங்குகளை பொறுத்தவரை அவை நேற்று நடந்த சம்பவத்தை இன்று நினைத்து மகிழ்ச்சி அடைவதில்லை. முந்தா நாள் ஒரு எலும்பு கிடைத்தது என்று நாய் அதையே நினைத்து புலகாங்கிதப்படுவதில்லை. அது அந்த நொடியில் வாழ்கிறது. அது பசியையும் வலியையும் பொறுத்து கொள்கிறது. ஒரு நாய்க்கு கால் உடைந்தால் அது யாரிடமும் புலம்புவதில்லை. அது அமைதியாக படுத்துக்கொண்டு அது தானாக குணமாகட்டும் என்று இருக்கிறது. ஆனால் மனிதன் புலம்புகிறான், கடந்த காலத்தில் வாழ்கிறான், எதிர்காலத்தை நினைத்து கற்பனை செய்து கொள்கிறான். காரணம், பரவசத்தை தரம் பிரிக்கின்ற ஆற்றல் மனிதனுக்கு இருக்கிறது. ஓஷோ சொல்வார், மனிதன் எப்போதுமே தன்னுடைய தாயின் கருவறையை போல ஒன்றை உருவாக்குவதற்குத்தான் விஞ்ஞானத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். உலகத்திலேயே பாதுகாப்பான இடம் தாயின் கருவறை தான். அங்கே எந்த தொல்லையும் இல்லை. அங்கே நம் பசிக்காக தாய் உணவருந்துகிறாள், நம் நோய்க்காக தாய் மருந்து அருந்துகிறாள். அதனால் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிற இடம் தாயினுடைய கருவறை தான். தாயின் கருவறையில் இருக்கிற போதே மனிதன் கொட்டாவி விட ஆரம்பிக்கின்றான். அங்கே கூட வேறெங்கும் செல்ல முடியவில்லையே என்று அயற்சி அடைந்து ஒரு நாளைக்கு 25 முறை மனிதன் கொட்டாவி விடுவதாக கண்டுபிடித்திருக்கிறார். தாயின் கருவறையில் மிகுந்த பாதுகாப்பாக இருந்து வெளியே வருகிற போது அந்த எதிர்பாராத சூழலை கண்டுதான் முதலில் நாம் அழுகிறோம். அதற்குத்தான் அதை பிரைமார்டியல் ஃபியர் என்று திச் நாட் ஹான் குறிப்பிடுகிறார். அதனால்தான் இடம் மாறுகிற போதெல்லாம் நமக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுகிறது. எல்லா பயமும் அந்த மூல பயத்திலிருந்து தான் உருவாகிறது. ஒரு வகையில் மனிதர்களை பொறுத்தவரை பிறப்பு தான் அவன் சந்திக்கின்ற முதல் இறப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்புக்கு வருவோம். இலக்கியத்தில் இன்பச்சாரல் என்பது எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல நாம் ஒன்றை அனுபவிக்கிற போது தோன்றுவது இன்பம். ஆனால் இலக்கியத்தை பொறுத்தவரை ஒருவர் படிக்கிற போது ஏற்படுவது இன்பம், பகிர்கிற போது ஏற்படுவது மகிழ்ச்சி, நினைத்து பார்க்கிற போது தோன்றுவது ஆனந்தம், அதில் இருக்கிற நுட்பங்களை எல்லாம் ரசிக்கிற போது ஏற்படுவது களிப்பு. தேடித் திரிகிற இலக்கிய புத்தகம் கையில் கிடைத்தால் உண்டாவது சுகம். உள்ளுக்குள்ளேயே அதன் வரிகளை நாம் அசைபோடுகிற போது தோன்றுவது உவகை. அதை நாம் நினைத்து நினைத்து மகிழ்வது புலகாங்கிதம். வெகுநாள் தேடிய ஒரு புத்தகம் நம் கையில் கிடைத்தால் உண்டாவது பூரிப்பு. இப்படி அத்தனை சுகங்களும் இலக்கியத்தில் நமக்கு கிடைக்கின்றன. மனிதன் தன்னுடைய 6வது புலனுக்கு கிடைக்கின்ற இன்பமாக இருப்பதுதான் இலக்கியம். அவனுடைய 6வது புலனுக்கு ஒற்றடம் கொடுப்பதுதான் கலைகள் அத்தனையுமே. நீங்கள் அழகான சிற்பத்தை பார்த்தால் சிங்கங்கள் அதை சிலாகிப்பதில்லை. சிங்கங்களை விட அறிவு பெற்ற சிம்பன்சிகள் கூட அதை ரசிப்பதில்லை. மனிதனோடு நெருக்கமான தொடர்பு கொண்ட மரபியல் கூறு கொண்டது சிம்பன்சி. ஆனால் மனிதன் சிங்கம் என்றால் பெருமைப்பட்டுக் கொள்கிறான், சிம்பன்சி என்றால் கோபித்துக் கொள்கிறான். சிங்கங்கள் சிற்பங்களை ரசிப்பதில்லை, ஓநாய்கள் ஓவியங்களை பார்த்து மகிழ்வதில்லை. நானும் ஒரு நெருங்கிய நண்பரும் ஒரு முறை லண்டனில் இருக்கிற அருங்காட்சியகத்திற்கு சென்றோம். மிக நேர்த்தியான ஓவியங்கள். அந்த ஓவியங்களை பார்ப்பதற்கு ஒரு வாரம் போதாது. அத்தனை அழகான ஓவியங்கள், பார்க்க பார்க்க பரவசம் எனக்கு. ஆனால் அவருக்கோ ஓவியங்களில் எந்த விருப்பமும் இல்லை. சீக்கிரம் வாருங்கள், நாம் சென்று சில பொருட்களை இல்லங்களுக்கு வாங்கி கொண்டு செல்வோம் என்று என்னை நச்சரித்து கொண்டே இருந்தார். நச்சரிப்பை அவர் உச்சரித்து கொண்டே இருந்ததால் பாதியிலே நான் நழுவ வேண்டிய சூழல் ஏற்பட்டது. மனிதர்கள் கூட ஓவியங்களை ரசிப்பதில்லை, சிலர்தான் ஓவியங்களை ரசிக்கிறார்கள். பாட்டு எத்தனை சுகமாக இருந்தாலும் பறவைகள் பறப்பதை நிறுத்துவது இல்லை. ஆடல் எவ்வளவு அழகாக இருந்தாலும் ஆந்தைகள் அதை பார்த்து மகிழ்வதில்லை. மனிதன் மட்டும்தான்
ஆறாவது புலனுக்கு ஒற்றம் கொடுக்கிற கலைகளை பார்த்து, இலக்கியத்தை பார்த்து மகிழ்கிறான். கலைகளின் சங்கமமாக இருப்பது இலக்கியம். ஏனென்றால் இலக்கியத்தில் சிற்பங்களை பற்றிய விவரங்கள் உண்டு, ஓவியத்தை பற்றிய வர்ணனைகள் உண்டு, நடனத்தை பற்றிய குறிப்புகள் உண்டு, பாடலை பற்றிய சாதனைகள் உண்டு. இவை அத்தனையும் கலந்து கலைகள் சங்கமிக்கின்ற இடமாக இருப்பதுதான் இலக்கியம். அதுதான் இலக்கியம் தருகிற இன்பம். மற்ற கலைகளில் கிடைக்கிற இன்பத்தை தொகுத்து கொடுக்கிற மிகப்பெரிய பொறுப்பை எடுத்துக்கொள்கிறது இலக்கியம். கீட்ஸ் ஓர் அற்புதமான வரியை எழுதினான். அழகானவை எல்லாம் மகிழ்ச்சி அளிக்கின்றன, a thing of beauty is a joy for ever என்று அவர் எழுதினார். என்னை பொறுத்தவரை அழகானவை எல்லாம் மகிழ்ச்சி அளிக்கின்றனவா? நான் வகுப்பிலே படிக்கிற போது அழகான ஒரு மாணவனை அதிகம் நேசித்தோமா, அன்பான ஒரு மாணவனை அதிகம் நேசித்தோமா? இன்னும் சொல்ல போனால் யாரெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறார்களோ அவர்கள் எல்லாமே அழகாக தோன்றுகிறார்கள். அழகுக்கான இலக்கணம் மாறுபடும். எது இந்தியாவிலே அழகாக இருக்கிறதோ அது ஆப்பிரிக்காவிலே அழகில்லை. நமக்கு சின்ன உதடுகள் அழகு, ஆப்பிரிக்காவிலே பெரிய உதடுகள் அழகு. நமக்கு பெரிய மீசை அழகு, சீனத்திலே சின்ன மீசை அழகு. இப்படி அழகு ஊருக்கு ஊர் வேறுபடும். ஆனால் ஒருவர் கொடுக்கிற மகிழ்ச்சி மாறுபடுவதே இல்லை. அதனால் எவையெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கின்றனவோ அவையெல்லாம் அழகாக தோன்றுகின்றன என்பதுதானே உண்மை. அதனால்தான் மெய்யுணர்வில் முற்றும் துறந்தவர்களுக்கு ஏற்படுவதே இன்பம் என்று குமரகுருபரர் சொன்னார். இன்சொலால் அன்றி இருநீர் உயர்நுலகம் வன்சொலால் என்றும் மகிழாதே, பொன்சை அதிர்வலையாய் பொங்கா தடல் கதிரால் தன்னன் கதிர்வரவால் பொங்கும் கடல் என்று ஒரு பாடல். சூரியன் வருகிற போது கடல் பொங்குவதில்லை, ஆனால் நிலவு வருகிற போது பொங்குகிறது. அதை போல இனிய சொல்லால் தான் இந்த உலகம் மகிழும் என்று மகிழ்ச்சிக்கான இலக்கணத்தை நம் பழந்தமிழ் பாடல் குறிப்பிடுகிறது. விவேக சிந்தாமணியிலே ஓர் அற்புதமான பாடல் ஒன்று இருக்கிறது. கொண்டு விண்படர் கருடனின் வாயில் கொடுவரி நாகம், விண்டு நாகத்தின் வாயில் வெகுண்டவன் தேரை, மண்டு தேரையின் வாயினில் அகப்படு வண்டு, வண்டு தேன்நுகர் இன்பமே மானுட இன்பம். ஒரு கருடன் ஒரு நாகத்தை பிடித்து கொண்டு விண்ணிலே பறக்கிறது. அந்த நாகத்தின் வாயில் ஒரு தவளை, அந்த தவளையின் வாயில் ஒரு வண்டு, அந்த வண்டின் வாயில் அப்போதுதான் தேன் நுகர்ந்து இருக்கிறது. அந்த தேன் நுகர்ந்தால் அந்த வண்டு என்ன மகிழ்ச்சி அடையுமோ அப்படிப்பட்ட மகிழ்ச்சி தான் மானுடர் பெறுகிற இன்பம் என்று விவேக சிந்தாமணியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு ஜென் கதை பால் ரெப்ஸ் தொகுத்திருப்பதிலிருந்து என் நினைவுக்கு வருகிறது. ஒருவனை புலி துரத்துகிறது, அவன் ஓடுகிறான், ஒரு மரத்தை பார்த்து அதிலே ஏறிக்கொள்கிறான். அந்த மரம் வளைகிறது, கீழே ஒரு புலி காத்திருக்கிறது. வளைகிற அந்த மரத்தை 2 எலிகள் கடித்து தின்கின்றன. எப்போது வேண்டுமானால் கீழே விழலாம். அப்போது மேலே தேன் கூட்டிலிருந்து ஒரு துளி தேன் அவன் வாயில் விடுகிறது, அதை நக்கி குடிக்கிறான். இதுதான் மானுடர் பெறுகிற இன்பம் என்று அந்த ஜென் கதை. இலக்கியங்கள் கூறுவது இப்படிப்பட்ட சாதாரண இன்பம் அல்ல, நிலையான இன்பம். நிலைத்திருக்கிற இன்பத்தை நாம் எப்படி அடைவது என்பதைத்தான் இலக்கியம் குறிப்பிடுகிறது. எனவே இன்பம் என்றால் என்ன பார்த்தோம், இலக்கியம் என்றால் என்ன என்று பார்ப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். இலக்கியம் என்கின்ற சொல் லட்சியம் என்கின்ற சொல்லிலிருந்தும், இலக்கணம் என்கிற சொல் லட்சணம் என்கிற சொல்லிலிருந்தும் வந்தது என்று நாமக்கல் கவிஞர் இலக்கிய இன்பம் என்கிற நூலிலே குறிப்பிடுகிறார். இதற்கு முக்கிய காரணம் சேஷகிரி சாஸ்திரியார் என்கிற சமஸ்கிருத ஆசிரியர் இலக்கணம் என்பதும் இலக்கியம் என்பதும் சமஸ்கிருதத்திலிருந்து வந்தன என்று குறிப்பிடுகிறார். இலக்கிய கலை என்கிற நூலில் பேராசிரியர் ஆசாஞா குறிப்பிடுகிற போது தொல்காப்பியரோ
திருவள்ளுவரோ இலக்கியம் என்ற சொல்லையே அறிந்திருக்கவில்லை. அவர்கள் எழுதியது இலக்கியம் என்று அவர்களுக்கு தெரியாது என்று குறிப்பிடுகிறார். தமிழில் இலக்கியம் என்கிற சொல் இலக்கிதம் என்கின்ற பொருளில் முதன்முறையில் கையாளப்பட்டது மாணிக்க வாசகரால். பேசும் பொருள் இலக்கிதமாம் என்று மாணிக்க வாசகர் குறிப்பிடுகிறார். இலக்கிதம் என்பதை அவர் இலக்கியம் என்ற பொருளில் கையாளவில்லை. மேற்கோள், எடுத்துக்காட்டு என்கிற பொருளில்தான் அவர் கையாண்டார். முதலில் இலக்கியம் என்கின்ற சொல்லை பயன்படுத்தியவர் சூளாமணியை எழுதிய தோளாமொழி தேவர். அவர் காம நூலினுக்கு இலக்கியம் காட்டும் வளத்தால் என்று குறிப்பிடுகிறார். அவரும் எடுத்துக்காட்டு, மேற்கோள் என்கின்ற பொருளில்தான் கையாளுகிறார். இலக்கியம் நம்முடைய தமிழிலே எப்போது வந்தது என்பதை ஆராய்வதற்கு பேரகத்திய திரட்டை பார்க்கலாம். அதிலே இலக்கியமின்றி இலக்கணமில்லை, எல்லின்று ஆவதில்லை, எல்லின்று தோன்றும் எண்ணெய், எல்லிலிருந்து எண்ணெய் எடுபடுவது போல இலக்கியத்திலிருந்து எடுபடும் இலக்கணம் என்று குறிப்பிடுகிறது. இலக்கணம் என்கிற சொல் தொல்காப்பியத்திலேயே 4 இடங்களிலே வருகிறது. பேராசிரியர் சஞ்சீவி அவர்கள் இலக்கியம் என்பது இலக்கு என்பதிலிருந்து தான் வந்தது, குறிக்கோள் என்பதை குறிப்பிடுகிற வகையில் அது கையாளப்பட்டது என்று சொல்லுகிறார். அதைப் போலவே நம்முடைய இலக்குவனாரும் குறிப்பிடுகிறார். இதை பல புலவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், இலக்கியம் என்பது இலக்கிலிருந்து தான் வந்தது என்றும் தமிழ் சொல்லிலிருந்து தான் வந்தது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே இலக்கியம் என்பது தமிழ் சொல்தான், இலக்கணம் என்பது தமிழ் சொல்தான் என்று பேராசிரியர் ஆசாஞா அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார். இப்போது சாரல் என்றால் என்ன? தூறல் என்றால் நம் மீது விழுவது, சாரல் என்றால் எங்கோ விழுவது, அடித்து தெளித்து நமக்கு வருவது. குற்றாலத்திற்குள் நீங்கள் நுழைந்தால் எங்கேயோ அந்த அருவி விழுந்து கொண்டிருக்கும், ஆனால் 1/2 கிலோமீட்டர் தூரத்திலேயே உங்கள் மீது சாரல் அடிக்கும். எனவே இலக்கியத்தில் எப்படி இன்பச்சாரல் என்றால், யார் இலக்கியத்தை பற்றி பேசினாலும் அது நம் மீது விழுந்து ஒரு சாரல் தருகின்ற இனிமையை நமக்கு தரும் என்கிற அடிப்படையில் தான் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். இலக்கியம் எப்படி இன்பச்சாரலை தருகிறது? அதே குற்றாலத்தை எடுத்துக்கொள்வோம். குற்றால குறவஞ்சியில் நாம் சிறிய வயதிலேயே ஒரு பாடலை படித்திருப்போம். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியுடன் கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்று நாம் படித்திருப்போம். இந்த பாடலை படிக்கிற போதே நமக்கு குற்றாலம் காட்சிப்படுத்தப்படுகிறது. அருவி விழுவதைப் போல, அங்கே மந்திகள் இருப்பதைப் போல, வான்கவிகள் கெஞ்சுவதைப் போல ஒரு ரம்யமான சூழல் நம் கண் முன்னாலே விரிகிறது. அதை இன்னும் ஆழமாக படித்தால் அந்த அருவியின் சாரல் நம் மீது விழுவதைப் போல தோன்றும். இன்னும் ஆழமாக படித்தால் அந்த அருவியிலே குளிப்பதைப் போன்ற உணர்வு ஏற்படும். இன்னும் அமிழ்ந்து அதை படித்தால் அந்த அருவியிலே குளித்துவிட்டு தலை துவட்டுவதைப் போன்ற ஓர் உணர்வு ஏற்படும். நீங்கள் குற்றால குறவஞ்சியை படித்துவிட்டு அதற்கு பிறகு குற்றாலத்திற்கு சென்றால் இந்த அழகான இடத்தைத்தானே நாம் சின்ன வயதிலே படித்தோம் என்று மகிழ்கிறோமே, அதுதான் இலக்கியம் தருகிற இன்பச்சாரல், அதுதான் இலக்கியம் காட்டுகிற மாற்றம். சிறிய வயதிலே பள்ளிக்கு சேர்ந்ததும் நமக்கு இசையோடு கூடிய ஒரு பாடலை சொல்லி கொடுத்திருப்பார்கள். அம்மா இங்கே வாவா, ஆசை முத்தம் தாத்தா, இலையை கீழே போட்டு இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு என்பது. இந்த பாடல் ஒன்று மீமேமியல் கொண்டதோ, யதார்த்தவாதம் கொண்டதோ, அல்லது இதிலே மாயாவாதம் கொண்டதோ அல்ல. ஆனால் இந்த பாடலை கேட்ட பிறகு சின்ன குழந்தைகளுக்கு அம்மாவை பார்க்கும் போது ஏற்படுகிற பரவச நிலையே வேறு. நான் சின்ன வயதிலே கவிமணி தேசிய விநாயகம் எழுதிய
ஒரு பாடலை படித்திருப்போம். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. அம்மா என்கிறது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. முத்தம் கொடுக்குது வெள்ளை பசு, மடி முட்டி கொடுக்குது கன்றுக்குட்டி என்று படித்திருப்போம். இந்த பாடலை படித்த பிறகு நாம் பசுவை பார்க்கிற போது அது கன்றுக்குட்டியின் மீது வைத்திருக்கிற பாசம், துள்ளிக்கொண்டு அந்த கன்றுக்குட்டி ஓடுகிற அந்த நேர்த்தி, அது நக்கி கொடுக்கிற போது ஏற்படுகிற வாஞ்சை, அது பாலை குடிக்கிற போது உண்டாகிற அந்த அன்பு, அத்தனையும் நமக்கு வியப்பை தரும். அந்த சிறிய பாடல் நாம் பசுவை பார்க்கிற பார்வையே மாற்றி போடுகிற ஆற்றல் கொண்டதாக இருக்கிறது. இதுதான் இலக்கியம் செய்கிற மாற்றம். இலக்கியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மெதுவாக மென்மையாக அவனுடைய உணர்வுகளை எல்லாம் கிளர்ந்தெழச் செய்து அது அவனை மிருதுப்படுத்துகிறது. அது அவனை தொடர்ந்து சிந்திக்க வைக்கிறது. அப்போது அதற்குள் ஆழ்ந்து ஆழ்ந்து அனுபவத்தை அவன் பெற்றுக்கொண்டே இருக்கிறான். இலக்கியத்தை பற்றி பேசுகிற போது நம் தமிழ் இலக்கியங்கள் எப்படி இருந்தன என்பதை பார்க்க வேண்டும். தமிழிலே ஒரு காலத்தில் எல்லாம் செய்யுள் வடிவத்தில் தான் எழுதப்பட்டன. மருத்துவ நூல்கள் கூட நாம் செய்யுள் வடிவத்தில் தான் காண முடியும். சோதிட நூல்களை கூட செய்யுள் வடிவத்தில் காணலாம். இலக்கண நூல்களை கூட நாம் செய்யுள் வடிவத்தில் தான் பார்க்கிறோம். ஏனென்றால் ஓலைச்சுவடிகளில் எழுதுகிற போது சுருக்கமாக எழுதுவதற்கும் மனப்பாடம் செய்வதற்கு ஏற்றதாகவும் அந்த செயல்கள் இருந்த காரணத்தால் ஒரு காலத்தில் இலக்கியம் என்பது செய்யுள் வடிவத்தில் தான் எழுதப்பட்டது. அந்த செயலுக்கு என்ன என்ன உறுப்புகள் இருக்க வேண்டும் என்பதை பற்றி தொல்காப்பியர் ஒரு அழகான சூத்திரத்தை எழுதியிருக்கிறார். மாத்திரை எழுத்தியல் அசை வகையென யாத்த சீரே அடி யாப்பு என மரபே தூக்கே தொடை வகை என நோக்கே பாவே அளவியல் என தினையே கைகோல் கூற்று வகை என கேட்போர் கலனே கால வகை என பயனே மெய்ப்பாடு எச்ச வகை என முன்னம் பொருளே துறை வகை என மாட்டே வண்ணமோடு யாப்பியல் வகையே ஆறுதலை இட்ட அந்நாள் ஐந்தும் அம்மை அழகு தொன்மை தோளே விருந்தே இயைபே புலனே இடைவு என பொருந்த கூறிய எட்டொடு தொகையே நல்லிசை புலவர் செயல் உறுப்பென வள்ளிதிர் கூறி வகுத்தளித்தனரே என்பதுதான் அந்த 32 உறுப்புகள். இப்படி 32 உறுப்புகள் கொண்டதுதான் செய்யுள் என்று தொல்காப்பியர் அப்போதே வகுத்திருக்கிறார். மனிதன் பாடலை எவ்வாறு பாட ஆரம்பித்தான் என்பதிலும் இலக்கியத்தின் நுட்பங்கள் இருக்கின்றன. நாம் இலக்கிய திறன் என்கிற புத்தகத்தில் டி.எஸ். எலியட் எவ்வாறு பாடல் உதயமானது என்று மூவரசனார் கூறியதை பார்க்கலாம். வரதராசனார் அவர்கள் டி.எஸ். எலியட்டை பற்றி மேற்கோள் காட்டி பாடல் எப்படி படிப்படியாக உருவானது என்று தெளிவுபடுத்துகிறார். ஒரு மனிதன் திரிந்து கொண்டிருந்த போது மகிழ்ச்சியின் காரணமாக மேளத்தை அடித்து பாடினான். அப்படி பாடுகிற போது அவனுக்கு பரவச நிலை உண்டானது. இது முதல் நிலை. அதற்கு பிறகு தனியாக அமர்ந்திருக்கிற போது தாளம் கொட்டாமல் ஏற்கனவே பாடிய அந்த பாடலை நினைவு கூர்ந்து அவன் பாடி மகிழ்ந்தான். இது இரண்டாவது நிலை. மூன்றாவதாக அவன் பணியாற்றுகிற போது உடலின் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக அதை பாடினான். இது மூன்றாவது நிலை. அதற்கு பிறகு கூட்டமாக கூடிய போது பாடி அவர்களையும் மகிழ்வித்தான். இது நான்காவது நிலை. அதற்கு பிறகு யாரும் இல்லாத போது தானே நினைந்து நினைந்து இன்புற்றான். இது ஐந்தாவது நிலை என்று டி.எஸ். எலியட் குறிப்பிடுகிறார். இந்த முதலாவது நிலைக்கு நாம் ஒரு பாடலை எடுத்துக்காட்டாக காணலாம். அந்த எடுத்துக்காட்டு மிகவும் நேர்த்தியான ஒரு எடுத்துக்காட்டு என்பதை நாம் பார்க்கலாம். நாம் முதலாவது எடுத்துக்காட்டாக பார்க்கிற போது அதை முதலாவது எடுத்துக்காட்டை நாம் பார்க்கிற போது வேட்டை அடிப்பது வில்லாலே
அன்பு கோட்டை பிடிப்பது சொல்லாலே என்பது. இது முதலாவது நிலையிலே. இரண்டாவது நிலையிலே பார்க்கிற போது, எல்லை இல்லாதோர் வானக்கடலிலே வெண்ணிலாவே விழிக்கு இன்பம் தருவதோர் தீவென்று லகுவாய் வெண்ணிலாவே என்பது இரண்டாவது பாடல். மூன்றாவதாக, உடல் களைப்பு ஏற்படாமல் இருக்க அவன் பாடுவது. மூங்கில் இலை மேலே தூங்கும் பனிநீரே, தூங்கும் பனிநீரை வாங்கும் கதிரோனே என்பது அந்த பாடல். இந்த பாடல் ஒரு ஏற்ற பாடல். கம்பர் ஒரு நாள் மாலையிலே நடைபயின்று கொண்டிருக்க போது ஒருவன் இதை பாடினானாம். மூங்கில் இலை மேலே தூங்கும் பனிநீரே என்று அவன் பாடியவுடன் கம்பர் எப்படி இவன் முடிப்பான் என்று அந்த இரவு முழுவதும் அதையே சிந்தித்தாராம். அதற்கு பிறகு அடுத்த நாள் அவன் எப்படி முடிப்பான் என்று அறிவதற்காக அந்த இடத்திற்கு சென்றானாம். அப்போது அவன் பாடினான், மூங்கில் இலை மேலே தூங்கும் பனிநீரே, தூங்கும் பனிநீரை வாங்கும் கதிரோனே என்று கம்பரே யோசிக்காதபடி ஒரு நாட்டுப்புற பாடல் இருந்தது என்று எழுதப்படுகிறது. நாட்டுப்புற பாடலின் மேன்மையை பற்றி கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்லுகிற போது, வள்ளியை பார்த்து முருகன் மரமானான் என்பதை நாம் படிக்கிறோம். பாரதியார் கூட எழுதினார், வள்ளியின் அழகை பார்த்து முருகன் மரமாக நின்று விட்டான் என்று. ஆனால் ஒரு நாட்டுப்புற பாடலிலே இருக்கிறது, வள்ளி என்றால் கொடி, கொடி படர்வதற்கு எது தேவை? தேவையானது மரம். அதனால் கொடி பரர்வதற்கு முருகன் மரமாக ஆனான் என்று கவிக்கோ அதற்கு விளக்கம் கூறுகிறார். கற்றது கைமண்ணளவு என்று சொல்கிறோம், கடுகளவு அல்லது மிளகளவு என்று சொல்லலாம் அல்லவா? கைமணலை விட அது சிறியது தானே, ஏன் நாம் கைமணலளவு என்று சொல்கிறோம் என்றால் அதற்கு காரணம், நாட்டுப்புற பாடலிலே ஒரு குறிப்பு வருகிறது, குறுகும் கைமணல் போலே. நீங்கள் கையிலே மணல் எடுத்தால் அது இந்த துவாரங்கள் வழியாக விலகி சென்று விடும். அதனால் நீங்கள் கையிலே எந்த மணலை வைத்திருக்கிறீர்களோ அது குறைந்து கொண்டே போகும். நீங்கள் எதை கற்றீர்கள் என்று நினைத்தீர்களோ அதை கூட முழுமையாக கற்கவில்லை என்பதுதான் பொருள். அதனால்தான் கற்றது கைமணலவு என்று சொல்கிறார். எனவே நான்காவது நிலையிலே பார்த்தால் எல்லோரும் கூடி ஆடுவதையும் பாரதியார் பாடியிருக்கிறார். அவர் கூறியது, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. அடுத்ததாக ஐந்தாவது நிலையிலே இருப்பது, ஒருவன் தனியாக இருந்து நினைப்பது, இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் விதந்தரு கோடி எண்ணல் விளைந்தனை அழித்திட்டாலும் பதந்தரு இரண்டு மாறி படிமிக சேர்வுற்றாலும் சுதந்திர தேவி நினை தொழுதிடல் மறக்கிலேனே என்பது பாரதியார் ஐந்தாவது நிலைக்காக பாடிய பாடல். இப்படி பாட்டு எப்படி தோன்றியது என்பதை பற்றி பாரதியாருடைய பாடல்களை வைத்தே நாம் புரிந்து கொள்ள முடியும். டி.எஸ். எலியட்டினுடைய அந்த இலக்கணத்தை பாரதியார் நிறைவு செய்கிறார் என்று நாம் கொள்ள வேண்டும். திருக்குறள் காமத்துப்பால் என்கின்ற ஒரு அத்தியாயத்தையே எழுதி திருவள்ளுவர் நமக்கு அளித்திருக்கிறார். திருக்குறள் என்பது நீதி நூல் அல்ல, நீதி நூலை தாண்டி அது ஒரு இலக்கியம் என்பதை வலியுறுத்துவதுதான் காமத்துப்பால். காமத்துப்பாலிலே திருவள்ளுவர் மிகச்சிறந்த ஊமைகளை எல்லாம் கையாண்டிருக்கிறார். மானுட விழுமியங்களை பற்றி அறத்திலே பேசுகிறார். மனிதன் அறத்தோடு எப்படி பொருள் செய்ய வேண்டும் என்று பொருட்பாலிலே பேசுகிறார். ஒருவன் நிர்வாகத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதை பொருட்பால் கற்றுத்தருகிறது. அன்று மன்னருக்கு அவர் கூறிய அந்த பொருட்பாலின் குறிப்புகள் இன்று தலைமை நிர்வாகியாக ஒரு நிறுவனத்திலே இருக்கிறவருக்கு பொருந்துகின்ற வகையில் மேலாண்மை கருத்துகளோடு திகழ்கிறது என்பதை நாம் அறிவோம். ஆனால் காமத்துப்பால் மெல்லிய உணர்வுகளை பேசுகிறது. அந்த காமத்துப்பாலில் தலைவி பேசுவதைப் போல, தலைவன் பேசுவதைப் போல அவர் எழுதியிருக்கிறார். ஆங்கிலத்திலே டிராமாட்டிக் மோனலாக் என்கின்ற ஒரு வடிவம் உண்டு. ஆண்ட்ரியா டெல் சார்ட்டோ என்கிற கவிதையில் ராபர்ட் பிரவுனிங் அந்த டிராமாட்டிக் மோனலாக் என்பதை பயன்படுத்துகிறார். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே காமத்துப்பாலில் அந்த டிராமாட்டிக் மோனலாக் என்பதை பயன்படுத்தி இருக்கிறார். அதிலும் குறிப்பாக
பொருட்பாலிலே ஒரு குறிப்பறிதல் வருகிறது. அது ஒருவனுடைய உடல் மொழியை கண்டு அவனை எவ்வாறு நாம் அடையாளம் கண்டுபிடிப்பது என்பது. காமத்துப்பாலிலே ஒரு குறிப்பறிதல் வருகிறது. அதில் ஒருவருடைய உடல் மொழியை பார்த்து எவ்வாறு காதலை கண்டுபிடிப்பது. ஏனென்றால் உடல் மொழி என்பது மிகவும் முக்கியமானது. ஒருவன் 7% தான் சொற்களால் பேசுகிறான், 93% அவன் உடல் மொழியால் பேசுகிறான். கையசைவுகளால், கண்ணசைவுகளால், நிற்கிற தோரணையால், தன்னுடைய குரலின் ஏற்ற இறக்கங்களால் ஒருவன் பேசுகிறான். எனவே உடல் மொழி என்பது ஒருவருடைய அன்பை புரிந்து கொள்வதற்கு அவசியம். இன்றிருக்கிற மேற்கத்திய வல்லுநர்கள் ஒருவரை பார்த்து உங்களுடைய கருவிழி விரிந்தால் உங்களுக்கு அவர் மீது அன்பு இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது என்று பொருள் என்கிறார். அதனால்தான் ஒரு விளம்பரத்தில் முதலில் ஒன்றை பார்க்கிற போது சாதாரணமாக இருக்கும், பிறகு கருவிழிகளை விரிய வைத்து ஒரு புகைப்படம் எடுப்பார்கள். அது அந்த பொருளை பார்த்து வருவதை போன்ற ஓர் உணர்ச்சியை ஏற்படும். பழங்காலத்திலே ஆண்களை கவர்வதற்காக சில பெண்கள் தன்னுடைய கருவிழியை விரிவுபடுத்துவதற்காக பெலாடோனா என்கிற ஒன்றை பயன்படுத்தினார்கள் என்கிற குறிப்புகள் இருக்கிறது. ஒருவரை நீங்கள் 3 வினாடிகளுக்கு மேல் தொடர்ந்து பார்த்தால் அவர்கள் மீது உங்களுக்கு ஆர்வம் என்று பொருள். அவர்கள் காட்டுகிற ஒரு பொருளை நீங்கள் தொடர்ந்து பார்த்தால் அவர்களுக்கு ஆர்வம் என்று பெயர். இதை வைத்துத்தான் விற்பனை பிரதிநிதிகள் உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதா என்பதை கண்டுபிடித்து அந்த பொருளை உங்கள் தலையில் கட்டுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே திருவள்ளுவர் சொல்லுகிறார், யான் நோக்குங்கால் நிலன் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். அவரே சொல்கிறார், கண்கள் பேசுகிற போது வாய் சொற்களுக்கு எந்த பலனும் இல்லை என்கிறார். இப்படி உடல் மொழியை, விழிகளின் அசைவை மிக தெளிவாக திருவள்ளுவர் தெளிவுபடுத்துகிறார். அது எவ்வாறு ஒருவருடைய அன்பை புரிந்து கொள்வது என்பது. நான் கூறியதைப் போல காமத்துப்பாலிலே அவர் பயன்படுத்துகிற ஊமைகள் எல்லாம் உயர்வு நவிர்ச்சியில் இருக்கின்றன. இன்று இருக்கிற கவிஞர்கள் வெளிச்சத்திற்கே கண் கூசும், இருளுக்கே கண் மூடும் என்று எழுதுவதையெல்லாம் அப்போதே திருவள்ளுவர் எழுதிவிட்டார். அதனால்தான் அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் என்று குறிப்பிடுகிறார். அன்னத்தின் தூவி மிகவும் மென்மையாக இருப்பது. ஆனால் அந்த அன்னத்தின் தூவி கூட, அனிச்ச மலர் கூட பெண்ணுடைய பாதங்களுக்கு நெருஞ்சியை போல இருக்கும் என்றால் அது எவ்வளவு மென்மையாக இருக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்கலாம். அவர் விருந்தினருக்கும் அனிச்சத்தை பயன்படுத்துகிறார். மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திறந்து நோக்க குழையும் விருந்து என்று கூறுகிறார். ஏன் அங்கே காதலருக்கும் அவர் காதலருக்கும் அந்த அனிச்சத்தை பயன்படுத்துகிறார், பெண்ணுக்கும் அனிச்சத்தை பயன்படுத்துகிறார் என்றால் பெண்ணும் நம் இதயத்திற்குள் வருகிற விருந்தினர் தானே என்கிற அடிப்படையில் தான் அனிச்சத்தை அங்கே பயன்படுத்துகிறார். அவர் சொல்லுகிறார், கண்ணும் கொளச்சேரி நெஞ்சே இவை என்னை தின்னும் அவர் காணல் உற்று. ஏதோ நெஞ்சு தனியாக இருப்பதை போல, கண் தனியாக இருப்பதை போல ஒரு பெண் பேசுகிறாள், தன்னுடைய பாகங்களிடம் பேசுகிறாள். எத்தனை கற்பனை! அவள் நெஞ்சை பார்த்து செல்கிறாள். நீ அவரை பார்க்கிற போது இந்த கண்ணையும் எடுத்து செல், இவை அவரை காண வேண்டும் என்று என்னை பிடுக்கி தின்கின்றன என்று குறிப்பிடுகிறார். இப்படி அற்புதமான உவமைகளை திருக்குறளில் திருவள்ளுவர் கையாண்டு நமக்கு இலக்கிய இன்பத்தை அள்ளியலை வழங்குகிறார். காமத்துப்பாலை முதலில் ஜியு போப் மொழிபெயர்க்க விரும்பவில்லை. அதற்கு பிறகுதான் அவர் புரிந்து கொள்கிறார், காமத்துப்பால் மிகவும் முக்கியமானது, இலக்கிய தரம் வாய்ந்தது, அதில் இருக்கிற ஒவ்வொரு குறட்பாவிலும் இலக்கிய நயம் ததும்பி வழிகிறது என்பதை புரிந்து கொண்டு அதை அவர் மொழிபெயர்த்தார். இலக்கியத்தை பற்றி பேசுகிற போது அது எப்படிப்பட்ட இலக்கியம் என்பதை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பயன் இலக்கியம், இன்னொன்று இன்ப இலக்கியம். பேராசிரியர் ஆசாஞா அவர்கள் இன்ப இலக்கியத்துக்கு உதாரணமாக சிலப்பதிகாரத்தை காட்டுகிறார். பயன் இலக்கியத்துக்கு உதாரணமாக அவர் மணிமேகலையை காட்டுகிறார். என்னை பொறுத்தவரை சிலப்பதிகாரமும் பயன் சார்ந்த ஒன்றுதான். அது இன்ப இயல் இலக்கியம் அல்ல, துன்ப இயல் இலக்கியம். முதலிலேயே இளங்கோவடிகள்
அது எதற்காக எழுதப்பட்டது என்பதை தெளிவுபடுத்துகிறார். அரசியல் பிழைத்தோர்க்கு அரங்கூற்றாவதும் உரைசால் பத்தினி குயர்ந்தோர் ஏற்றலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் சூழ்வினை சிரம்பு காரணமாக நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செயல் என்று முதலிலேயே அவர் தெளிவுபடுத்தி விடுகிறார். அப்படி பார்க்கிற போது சிலப்பதிகாரம் என்பது ஒரு துன்பையல் இலக்கியம். அந்த காப்பியத்தை ஷேக்ஸ்பியருடைய படைப்புகளோடு ஒப்பிட்டு பேராசிரியர் செல்லப்பன் அவர்கள் இளங்கோ அண்ட் ஷேக்ஸ்பியர் அஸ் ட்ரெஜடியன்ஸ் என்று தன்னுடைய முனைவர் பட்டத்தை மேற்கொண்டார். எனவே சிலப்பதிகாரத்தில் பயனும் இருக்கிறது. பரிவும் இடுக்கணும் பாங்குற நீங்குமின் என்று இறுதியிலே சிலப்பதிகாரம் என்ன சொல்ல விரும்புகிறது என்பதை இளங்கோவடிகள் தெளிவுபடுத்துகிறார். எனவே அதிலே படிக்கிற போது ஒரு இனிமை இருக்கிறது, அதே நேரத்தில் அது தெளிவுபடுத்துகிறது வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும். மணிமேகலை ஒரு பயன் சார்ந்த இலக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் அறமெனப்படுவது யாதனின் கேளினில் மறவாதிதுகள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் கண்டதில் என்று அது அறக்கருத்துக்களை பௌத்த கருத்துக்களை எடுத்து கூறுகிற ஒரு இலக்கியமாக இருக்கிறது. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இலக்கியத்தை 3 வகையாக பிரிக்கிறார். வாழைப்பழ இலக்கியம், பலாப்பழ இலக்கியம், மாதுளம்பழ இலக்கியம். படித்தவுடனே புரிந்து கொள்வது வாழைப்பழ இலக்கியம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அது ஒரு வாழைப்பழ இலக்கியம். மாதுளை இலக்கியம் என்றால் அதை உரிக்க வேண்டும், பிறகு அதிலே இருக்கிற மேல் தோலை நீக்க வேண்டும், பிறகு அப்போது இருக்கிற மாதுளை விதை இல்லாத மாதுளை அல்ல, விதையோடு இருக்கிற மாதுளை. இப்போது விதையோடு இல்லாத மாதுளம்பழம், விதையில்லாத திராட்சை பழம் என்று நாம் சாப்பிடுவதால் நாளடைவில் மனிதர்கள் பல்லில்லாமல் பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. எனவே அந்த மாதுளையில் அந்த கொட்டையும் நீக்கிவிட்டு நீங்கள் சுவைக்க வேண்டும். இப்படி மாதுளை இலக்கியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றால், உணர வேண்டும் என்றால், அதை ஆழ்ந்து படித்துத்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அப்போது ஏற்படுகிற இன்பம் அபரிமிதமான இன்பம். ஏனென்றால் நீங்களே கண்டெடுப்பீர்கள், ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுவதை விட ஒரு மாதுளம்பழத்தை சாப்பிடுகிற போது ஏற்படுகிற அந்த பரவசம் முயற்சியினால் விளைவது என்பதால் அது ஏற்படுகிறது. இதற்கு ஒரு விளக்கத்தை பேராசிரியர் ஆசாஞ்சா குறிப்பிடுகிறார். நீரிடை உறங்கும் சங்கம், நிழலிடை உறங்கும் மேதி, தாரிடை உறங்கும் வண்டு, தாமரை உறங்கும் செய்யாள், தூரிடை உறங்கும் ஆமை, துறையிடை உறங்கும் இப்பி, போரிடை உறங்கும் அன்னம், பொழிலிடை உறங்கும் தோகை என்பது ஒரு பாடல். இது மாதுளம் படத்திற்கான ஒரு பாடல். எப்படி என்றால், பொதுவாக எருமைகள் என்ன செய்யும்? நீரிலே போய் அதை கலக்கி விளையாடும். அப்படி விளையாடுவதனால்தான் அது நீர் எருமைகள் என்று பெயர் பெற்றன. அந்த நீர் எருமைகளை ஓட்டிச் சென்ற சிறுவன் தான் சுவாதி. அவனை அழைத்து ஒடுக்கப்பட்ட இனத்தில் வந்த அவனோடு உணவை பகிர்ந்து கொள்கிறார் புத்தர். அதுதான் அவருடைய மேன்மையானது. நீர் எருமைகளை மேற்கின்ற போது அவை தண்ணீரிலே சென்று சென்று விளையாடுவதை நாம் பார்க்கலாம். இப்போது நீரிலே எருமைகள் விளையாடினால் அங்கு சங்கு உறங்க முடியுமா? அது தொல்லை கூறும் அல்லவா? ஆனால் இங்கே நீரிலே சங்கு உறங்கி கொண்டிருக்கிறது. எப்படி இது சாத்தியம்? அப்பா உறங்கி கொண்டிருந்தால் மகன்கள் விளையாடுவார்கள் இல்லையா? அப்படித்தானே இது. ஆனால் சங்கு நிம்மதியாக உறங்குகிறது. ஏனென்றால் எருமைகள் எல்லாம் நன்றாக சாப்பிட்டு விட்டு உறங்குகின்றன. அவை நன்றாக தின்றுவிட்டு உறங்குவதால் தண்ணீரை அவை தொந்தரவு செய்வதில்லை. அதனால் அவை தூங்குகின்றன. சரி, அவை எதை சாப்பிடுகின்றன? எருமை என்பது வைக்கோலை சாப்பிடலாம், ஆனால் பசும்புல்லை சாப்பிடலாம். வைக்கோலை சாப்பிட்டால் நிறைய சாப்பிட வேண்டும். வைக்கோலிலே அது சென்று அதை பறித்து சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிட்டால் வைக்கோல் தொல்லை கூறும். அந்த போரிலே அன்னம் தூங்க முடியாது. வைக்கோல் போரிலே அன்னம் தூங்குகிறது என்றால் எருமை பசும்புல்லை நன்றாக சாப்பிட்டு விட்டு நன்றாக தூங்குகிறது. எனவே அந்த போரில் எந்த விதமான தொல்லையும் இல்லை. போரிலே அன்னம் தூங்குகிறது. தாரிடை உறங்கும் வண்டு, மாலையை போட்டால்
அதில் இப்போதெல்லாம் தேனீக்கள் மொய்ப்பதில்லை. சாலமனுடைய கதையிலே நீங்கள் பூக்களை தேனீக்கள் மொய்க்கின்றனவா என்று பார்த்து உண்மையான பூ எது போலியான பூ எது என்று கண்டுபிடித்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். ஆனால் இப்போது மதுரையிலே பறித்து சென்னைக்கு வருவதற்கு 3 நாட்கள் ஆகிவிடுவதால் எந்த வண்டும் எந்த மலரையும் மொய்ப்பதில்லை. ஆனால் இங்கே அந்த வண்டுகள் மாலையை மொய்க்கின்றன. ஏனென்றால் அப்போதே பறித்த பூ, அதில் தேன் நிரம்பி இருக்கிறது. அதனால் வண்டுகள் வருகின்றன. வண்டுகள் ஒருவன் அங்குமிங்கும் நடந்தால் பறந்து போய்விடும், அவனோ மகிழ்ச்சியாக தூங்குகிறான். அதனால் வண்டுகள் அந்த தாரிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றன. இலக்குமி என்கிற செல்வத்திற்கான அந்த தேவதை மனிதர்கள் பொருளை தேடுகிற போது அங்கிங்கும் ஓடுவாள். ஆனால் மனிதர்கள் பொருளை தேடி மகிழ்ச்சியாக இருக்கிற போது அவளுக்கு வேலை இல்லை. அதனால் தாமரை உறங்கும் செய்யாள். தூரிடை உறங்கும் ஆமை, மணலிலே ஆமை தூங்கிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் யாரும் சென்று அதை தொந்தரவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. செழிப்பிலே இருப்பதால் ஆமையும் செழிப்பாக தூங்குகிறது. முத்தை தேடி யாராவது சிப்பியை தேடினால்தான் அந்த சிப்பிக்கு தொல்லை. ஆனால் படித்துறையிலே முத்தை யாரும் எடுப்பதற்கில்லை. செல்வ செழிப்பு ஏற்கனவே அந்த நாட்டில் இருக்கிற காரணத்தால் அவர்கள் முத்தை எடுக்கவில்லை. பொழில் என்கின்ற சோலையிலே யாரும் சென்று கனிகளை பறிக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் சாப்பிட்டு விட்டு மகிழ்ச்சியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் பொழிலிடை உறங்கும் தோகை. எப்போது ஒரு மனிதனுக்கு உறக்கம் வரும்? அவன் நிம்மதியாக இருந்தால் தானே உறக்கம் வரும். நமக்கு ஒரு தொல்லை ஏற்பட்டால் தூக்கமே வராது. இன்று உலகத்திலே தூங்குவதனால் ஏற்படும் பிரச்சனைகளை விட தூக்கம் வராததனால் ஏற்படுகிற பிரச்சனைகள் தான் அதிகம். அதுவும் நிறைய பேர் தூக்கம் வராததற்குத்தான் மாத்திரை சாப்பிடுகிறார்கள். ஏனென்றால் உலகம் முழுவதும் நிம்மதியாக தூங்க முடியாமல் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நாட்டிலே, கோசல நாட்டிலே எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். உறக்கம் என்பது செழிப்பின் குறியீடு என்று மாதுளை இலக்கியத்தை வழங்குகிறார் கம்பர். குறுந்தொகையிலே ஒரு பாடல். நாம் எல்லாம் முல்லை கொடியை பார்த்தால் நமக்கு அதன் வாசனம் ஞாபகத்திற்கு வரும். வியாபாரிகளாக இருந்தால் இந்த பூ எவ்வளவு விலைக்கு போகும் என்று தோன்றும். ஒரு கவிஞனாக இருந்தால் அவன் என்ன தோன்றும் என்றால், முல்லைப்பூ பூத்திருக்கிறது, முல்லை காலத்தில் தான் பூக்கும். அப்போது அவன் தன்னுடைய கற்பனை குதிரையை தட்டி விடுகிறான். பொருள் தேடுவதற்காக தலைவன் செல்கிறான். அவன் கார்காலத்தில் திரும்பி வருவதாக சொல்கிறான். இப்போது முல்லை கார்காலத்திலே பூத்து விட்டது, தலைவன் வரவில்லை. தலைவி சொல்கிறாள், இந்த கார்காலம் என்னை பார்த்து பரிகசிக்கிறது, தலைவன் வரவில்லையே என்று. இதுதான் இலக்கியம் காட்டுகிற ஒரு இன்பம். நாம் சந்தத்தின் அடிப்படையில் கம்பரை ரசிக்கிறோம். உறங்குகின்ற கும்பகன்ன உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இன்று கான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல வில் பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் என்பது சப்தத்தோடு பாட வேண்டிய ஒரு பாடல். எத்தனை நயமாக அதை எழுதியிருக்கிறார். அதை போலவே ராமனுடைய தோற்றத்தை சிலாகித்து கம்பர் பல இடத்தில் எழுதுகிறார். ஓவியத்தில் எழுத ஒண்ணா அழகு என்று மரணமடைகிற தருணத்தில் வாலி ராமனுடைய அழகை பாடியதாக எழுதுகிறார். அதை போலவே வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதியன் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானுடன் போனால் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழையா அழகுடையான் என்று பாடுகிறார். ஐயோ என்கிற சொல்லை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் கம்பர் தான். இதிலே நாம் தமிழ் திரைப்பட பாடல்களில் பார்த்திருக்கிறோம், இடையா இது இடையா இல்லாதது போல் இருக்கிறது என்று. ஆனால் கம்பர் பொய்யோ எனும் இடையாளுடன் இளையானுடன் போனான். ஒரு முறை நாகேஷ் அவர்கள் கண்ணதாசனுடைய ஒரு பாடலை சிலாகித்து பேசுகிறார். என்ன பார்வை இந்த பார்வை, இடை மெலிந்தா இந்த பாவை. இந்த பாடலிலே ஒரு நுட்பம் இருக்கிறது. பார்வையிலே வருகிற இர் என்கின்ற இடைச்சொல் நலிந்தால்தான் பாவை என்பது வரும். இதை நாகேஷ் அவர்கள் கண்ணதாசன் கூட நினைத்து பார்க்காத ஒரு கோணத்திலே பார்த்து குறிப்பிட்டார்.
நான் ஏற்கனவே சொன்னேன், உறக்கம் என்பது மாதுளம்பழ இலக்கியத்தை பற்றி சொல்லுகிற போது நீரிடை உறங்கும் சங்கம் என்று சொன்னேன். ஒரு நாட்டினுடைய செழிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் அங்கே யாரும் பசியோடு இருக்கக்கூடாது. 3 விதமான லோகங்களை புனைவியலை பற்றி அதிகம் எழுதுகிற தேவ்தத் பட்நாயக் குறிப்பிடுகிறார். ஒன்று எந்திர லோகம். எந்திர லோகத்தில் எல்லோரும் பதவிக்காக அடித்து செய்து கொண்டிருப்பார்கள். அந்த தவத்தை கலைப்பதற்காக அவன் ஊர்வசி ரம்பையை எல்லாம் அனுப்புவான். எனவே எப்போது தன்னுடைய நாற்காலி பறிபோகும் என்கின்ற நிலையில் இருப்பவன் தான் எந்திரன். இந்திர லோகத்தில் எப்போதுமே பதவியை பற்றிய பயத்தோடே இருப்பார். அடுத்தது வைகுண்டம். வைகுண்டம் அமைதியாக இருக்கும், எல்லோருக்கும் உணவு கிடைக்கிறது, பார்க்கடல் இருக்கிறது, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார். ஆனால் கைலாயம் இருக்கிறது, அது நம்முடைய கம்பர் காட்டுகிற அந்த கோசல நாடோடு ஒப்பிடக்கூடியது. ஏனென்றால் கைலாசத்தில் சிவன் இருக்கிறார், அவர் இருப்பது காளையின் மீது. பார்வதி இருக்கிறார் சிங்கத்தின் மீது. விநாயகர் இருக்கிறார் எலியின் மீது. முருகர் இருக்கிறார் மயிலின் மீது. சிவனின் கழுத்திலே பாம்பு இருக்கிறது. சிங்கம் எருதை கொள்ளக்கூடும், பாம்பு எலியை கொள்ளக்கூடும், மயில் பாம்பை கொள்ளக்கூடும். ஆனால் எதுவுமே எதற்கும் எந்த தொல்லையும் இல்லாமல் இருக்கின்றன. ஏனென்றால் பசியே இல்லாமல் இருக்கிறது. அதுதான் உண்மையான சொர்க்கம் என்று தேவ்தத் பட்நாயக் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக ஒளிகளால் ஏற்படுகிற இன்பம் இருக்கிறதே, அதையும் நாம் பார்க்க முடிகிறது. தேரொழிக்க மாவொழிக்க திசை ஒழிக்கும் புகழ் காஞ்சி, ஊரொழிக்க பெருவண்ணார் என ஒன்னா உண்மையினார், நீர் ஒழிக்க அரா இறைக்கும் நிலா முகிழ்க்கும் திருமுடியார், பேரொழிக்க உருகும் அவர்க்கு ஒளிப்பர் பெரு உறுப்பினோடே என்று பாடுகிறார். இந்த ஒளிக்கும் என்கின்ற சொல் வந்து மிக நேர்த்தியான ஒரு பொருளை நமக்கு தருகிறது. ஓசையினால் தருகிற இன்பம் ஒன்று, பொருளினால் வருகிற இன்பம் ஒன்று. உள்ளே ஆழ்ந்து படிக்கிற போது ஏற்படுகிற இன்பம் ஒன்று. இப்படி பலவிதமான இன்பங்களை அது தருகிறது. நான் கூறியதைப் போல நாம் நம்முடைய இலக்கியத்தை எந்த பரிமாணத்தில் பார்க்கிறோம் என்பதை பொறுத்து இன்பம் உற்பத்தி ஆகிக்கொண்டிருக்கிறது. பாரதிதாசன் சொன்னார், தமிழே இன்பமானது தான், தமிழுக்கும் அமுதென்பு பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர், தமிழுக்கும் நிலவென்று பேர், இன்ப தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கும் மனம் என்று பேர், இன்ப தமிழங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், தமிழுக்கும் மதுவென்று பேர், இன்ப தமிழங்கள் உரிமைச்சம் பயிருக்கு வேர் என்று சொன்னார். தமிழ் என்பதே இன்பம் கொடுக்கக்கூடியது என்று குறிப்பிட்டார். நாம் பழங்கால இலக்கியங்களையும் இடைப்பட்ட இலக்கியங்களும் பார்க்கிற போது, அதை ரசித்து படிக்கிற போது அந்த இன்பத்திலே திளைக்கிறோம். யாராவது அதை பற்றி பேசுகிற போது அவர்களுடைய கருத்து என்கிற சாரலிலே நாம் நினைக்கிறோம், நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுது. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருப்பார். நீங்கள் உங்கள் பயணத்தை எங்கேயோ இருந்து செல்வதற்காக, நீங்கள் ஏதோ ஒரு இடத்திற்கு செல்வதற்காக தொடங்குகிறீர்கள், அதனால்தான் நீங்கள் ஊர் போய் சேர்வதில்லை. உங்களை நோக்கி நீங்கள் பயணப்படுங்கள், அப்போதுதான் உங்கள் பயணம் முற்று பெறும் என்று. வெளியே தேடுவது அல்ல, உள்ளே தேட வேண்டும். மனிதன் மையத்திற்குள் தேட வேண்டும். வெளியே தேடுவதுதான் நம்முடைய பயணமாக இருக்கிறது. வெளியே தேடி நாம் களைத்து போய் விடுகிறோம். ஆனால் உள்ளே தேடுகிற போது நமக்குள் ஏற்படுகிற பரவசம்தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல எதையுமே செய்யாமல் எப்போதுமே ஓர் ஆனந்தத்திலே இருக்கிற நிலை. அதனால் வெளியே தேடுவதனால் ஒன்று விளைவதில்லை, உள்ளே தேடுவதால் தான் அது விளைகிறது என்று கவிக்கோ அப்துல் ரஹ்மான் குறிப்பிட்டார். பாஷோ என்பவர் ஒரு ஜென் கவிதையை எழுதினார். வசந்தம் கழிகிறது, பறவைகள் கத்துகின்றன, கண்ணீர் மீன்களின் கண்களில் என்று எழுதினார். வசந்தம் போகிற போது பறவைகள் எல்லாம் வருந்தத்தான் செய்யும். ஏனென்றால் வசந்தம் போன பிறகு அவற்றிற்கு பழங்கள் கிடைக்காது, தங்குவதற்கு கிளைகள் கிடைக்காது.
இனிய காற்று கிடைக்காது. வசந்தம் வருகிற போதுதான் தன் இணையை தேடி குயில்கள் பாடுகின்றன, வானம்பாடிகள் பரவசத்தோடு இசைக்கின்றன. வசந்தம் போன பிறகு எந்த பறவையும் பாடுவதில்லை, அவை கத்துகின்றன. பாடுவது வேறு, கத்துவது வேறு. பாடுவது என்பது மகிழ்ச்சியின் பெருக்கால், கத்துவது என்பது அவலத்தின் ஓலத்தான். ஆகவே வசந்தம் போய்விடுகிறது, பறவைகள் எல்லாம் துயரத்திலே இருக்கின்றன. சரி, பறவைகள் போய்விடுகின்றன, மீன்கள் எதற்காக அழ வேண்டும்? மீன்களின் கண்ணீரில் எதற்காக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, தண்ணீரிலே இருக்கிற மீன்கள் அழுதால் அதன் கண்ணீரை யார் தரம் பிரிப்பது? ஆனால் பாஷோ சொல்கிறார், மீன்களும் அழுகின்றன. ஏனென்றால் பறவைகள் இருக்கிற போதுதான் மீன்களுக்கு வாழ வேண்டும் என்கிற துடிப்பே வருகிறது. யாரோ ஒருவர் நம்மை கொத்தி தின்ன போகிறார்கள் என்பது போதுதான் மனிதன் வேகம் எடுக்கிறான். பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன், மனிதர்கள் ஓய்வு பெற்ற பிறகு எல்லாவற்றையும் இழந்தது போல இருப்பதற்கு காரணம் அவர்கள் பறிகொடுத்ததால் அல்ல, ஓடுவதற்கும் தேடுவதற்கும் எதுவும் இல்லை என்கிற காரணத்தால். அதனால்தான் வசந்தம் கழிகிற போது அந்த பறவைகள் கூட கத்துகின்றன, மீன்கள் கூட கண்ணீரை வடிக்கின்றன என்று பாஷோ எழுதினார். மிக நுட்பமான கவிதை. நாம் கிரேக்கத்து இலக்கியங்களை பார்க்கிற போது அவர்கள் தொடக்கத்திலேயே நாடகத்தை எழுதினார்கள். நாடகம் என்பது நடிக்கப்படுவதல்ல, அவை படிக்கப்படுவது. மக்களின் மத்தியிலே நாடகங்கள் அந்த நாடகத்தில் அவர்கள் துன்பவியல் நாடகங்களை, இன்பவியல் நாடகங்களை எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். சொஃபக்கிள்ஸ், ஈஸ்கிலியஸ், யூரிப்பிடஸ் போன்ற நாடக ஆசிரியர்கள் மகத்தான நாடகங்களை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாடகங்களில் இருந்து கருவை கொண்டுதான் ஆங்கிலத்திலே இருக்கிற அந்த காவிய கர்த்தாக்கள் எல்லாம் தங்களுடைய காவியங்களை வடிவமைத்தார்கள். நான் அவாவை பற்றி சொன்னேன். அவா எவ்வளவு ஆபத்தானது என்பதற்கு ஓர் உருவக கதை கிரேக்க புனைவியிலே வருகிறது. அப்பனும் மகனும் ஒரு சிறையிலே இருக்கிறார்கள். அப்போது டேடலஸ் என்கின்ற தந்தை தன் மகனுக்கு மெழுகாலான இறகுகளை செய்கிறார். செய்து பொருத்தி சொல்கிறார், நிறைய பறக்காதே, அளவாக பறந்து தப்பித்து போய்விடு என்கிறார். ஆனால் மகனோ அவாவின் காரணமாக, வேட்கையின் காரணமாக உயர உயர பறக்கிறான். சூரியனை நோக்கி பறக்கிறான். சூரியனை தொடுபடி பறந்ததால் மெழுகு உருகி கடலில் விழுந்து விடுகிறான். இக்காரஸை போன்றதுதான் சாம்போதி என்கின்ற சடாயுவினுடைய சகோதரர் என்று வாவு சுப்பிரமணிய ஐயர் கம்பராமாயணத்தை பற்றி எழுதிய குறிப்பிலே குறிப்பிடுகிறார். அதிலே முக்கியமானது, கிரேக்க புனைவியல் எல்லாம் ஆழமான அர்த்தம் கொண்டவை. ஒருவன் காட்டுக்கு தன்னுடைய வேட்டை நாய்களுடன் செய்கிறான். அவன் பெயர் ஆக்டியான். அந்த ஆக்டியான் வேட்டை நாய்களோடு செல்லுகிற போது அங்கே டயானா என்கிற பெண் தேவதை குளித்து கொண்டிருக்கிறது. அதை பார்க்கிறான். அதை கண்டவுடன் அந்த டயானா அவனை ஒரு மானாக மாற்றி விடுகிறாள். தன்னுடைய வேட்டை நாய்களாலேயே அவன் கிழிக்கப்படுகிறான். இதுதான் ஆக்டியான். இதை பற்றி ஷேக்ஸ்பியர் குறிப்பிட்டிருப்பார், கிறிஸ்டோபர் மார்லோ குறிப்பிட்டிருப்பார். ஒருவனுடைய அதிகப்படியான பேராசைகள் தான் அவனை கிழிக்கின்றன என்பதை உருவகப்படுத்தி கூறுவதுதான் ஆக்டியான் என்கிற வடிவம். இவற்றையெல்லாம் தன்னுடைய நாடகங்களில் நாடக ஆசிரியர்கள் பயன்படுத்தினார்கள். பல்கலைக்கழகத்து பேராசான்கள் என்று கருதப்பட்ட லிலி, லாச், கிரீன் போன்றவர்கள் எல்லாம் எழுதிய நாடகங்களை விட ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள் வரலாற்றிலே நிலை பெற்று நின்றதற்கு என்ன காரணம் என்றால், அவர் எளிமையாக எழுதினார், எல்லோருக்குமாக எழுதினார். ஆங்கில இலக்கியத்தின் மாற்றத்தை தடை செய்து நிலைநிறுத்தியவரே ஷேக்ஸ்பியர் தான் என்று ஐசக் ஆசிமோவ் குறிப்பிடுகிறார். ஆங்கில மொழிக்கு பைபிளுக்கு பிறகு அதிக பங்களிப்பு செய்தவர் ஷேக்ஸ்பியர் என்று குறிப்பிடுகிறார். அதற்கு முன் இன்பயியல் நாடகங்கள் உண்டு அல்லது துன்பயியல் நாடகங்கள் உண்டு. ஆனால் துன்பயியல் நாடகங்களிலேயே நகைச்சுவையை புகுத்தியவர் ஷேக்ஸ்பியர் என்பதுதான் முக்கியம். அந்த ஜூலியஸ் சீசரில் கூட நகைச்சுவை வரும். ஆண்டனி கிளியோபெட்ராவில் நகைச்சுவை வரும். கிங் லியர் என்கின்ற அந்த நாடகத்தில் ஃபூல் என்று ஒரு பாத்திரம். ஃபூல் என்றால் முட்டாள் என்று பொருள் அல்ல, புத்திசாலி தான் அந்த காலத்தில் ஃபூல். இப்போது நாம் முட்டாள் என்று அர்த்தப்படுத்தி கொண்டு விட்டோம். அவன் அற்புதமான வசனங்களை எல்லாம் லியருக்கு எடுத்து சொல்வான். அதில் அத்தனை நகைச்சுவை இருக்கும்.
உன்னிடம் இருப்பதை விட கம்மியாக காட்டு, உனக்கு தெரிந்ததை விட கம்மியாக பேசு என்று அவன் அறிவுரை சொல்லுவான். இப்படி இலக்கியத்தில், ஆங்கில இலக்கியத்தில் கூட மகத்தான படைப்புகள் இன்பத்தை நமக்கு அள்ளி வழங்குகிறது. ஒரு நாடகத்தை நீங்கள் படித்தால் அதை முழுவதுமாக படித்துவிட்டு மூடி வைத்து விடக்கூடாது. ஒவ்வொரு பத்தியையும் ஆழ்ந்து படிக்கிற போது அதிலே என்ன உருவகம் இருக்கிறது, என்ன புனைவியல் இருக்கிறது, என்ன பாடம் இருக்கிறது என்று படித்துவிட்டு பிறகு சொற்களின் நயத்திற்காக அதை படிக்க வேண்டும். அதில் இருக்கிற ஸ்லேடைக்காக படிக்க வேண்டும். பிறகு அதில் இருக்கிற நகைச்சுவைக்காக படிக்க வேண்டும். இப்படி ஒன்றையே திரும்ப திரும்ப 5 முறை 6 முறை படித்தால்தான் இன்பச்சாரல் கிடைக்கும். இல்லாவிட்டால் வெறும் தூறல் தான் கிடைக்கும். தூறலிலே நினைந்தால் சளி பிடிக்கும், சாரலிலே நினைந்தால் மகிழ்ச்சி உண்டாகும், இன்பம் உண்டாகும். அப்படி அதை ரசித்து ரசித்து படிக்கும் போதுதான் ஒரு களிப்பு நமக்கு ஏற்படும் என்பதால் ஆங்கில நாடகங்களை, ஆங்கில இலக்கியத்தில் வருகிற அந்த புனைவியல்களோடு கிரேக்க மூலத்தை ஒப்பிட்டு படிக்கிற போதுதான் மகிழ்ச்சி ஏற்படும். அடுத்ததாக முக்கியமானது ரஷ்ய நாவல்கள். டால்ஸ்டாயை எடுத்துக்கொண்டால் அவர் எழுதிய அந்த போரும் சமாதானமும் என்கின்ற அந்த புத்தகம் எத்தனையோ பாத்திரங்களை கொண்டது. மிகப்பெரிய காவியமாக அது உருவாக்கப்பட்டது. நீங்கள் அவருடைய போரும் அமைதியோ அல்லது அண்ணா கரீனாவையோ அல்லது புத்துயிர்ப்பையோ படிக்க வேண்டும் என்றால் மிகுந்த பொறுமையோடு படிக்க வேண்டும். நீங்கள் டால்ஸ்டாயினுடைய படைப்புகளை படிக்கிற போது அதிலே மனிதநேயம் ததும்பி வழிவதை பார்க்கலாம். அவருடைய சிறுகதையை படிக்கிற போது அதிலே இருக்கிற நுட்பங்கள் உங்களுக்கு புலப்படும். ஒரு சின்ன கதையை இன்று பொருந்துகிற மாதிரி அவர் அன்றே எழுதியிருக்கிறார் என்பதை நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். ஒருவன் 60 வயதானவன், பார்வை சற்று மந்தம், ஒரு கால் விந்தி விந்தி நடக்கிறான். அவன் எதையோ எடுத்துக்கொண்டு அரசவைக்கு போகிறான். அந்த காலத்தில் அதிசயமான ஒன்றை கண்டுபிடித்தால் நீங்கள் அரசருக்குத்தான் எடுத்து செல்ல வேண்டும். அவன் எடுத்து சென்று அரசருக்கு காட்டுகிறான். அதை பார்த்து அரசர் இது என்ன என்கிறார். என் வயலிலே கிடைத்தது, இது என்ன எனக்கு தெரியவில்லை, ஒருவேளை எங்கள் அப்பாவை கேட்டால் தெரியும் என்கிறான். 80 வயதிலே ஒருவர் அவனுடைய அப்பா என்று வருகிறார். அவருக்கு கண் பார்வை சரியாக இருக்கிறது, கால் மட்டும் விந்தி விந்தி நடக்கிறார். அவர் வந்து பார்த்துவிட்டு இது எனக்கு தெரியாது, என் அப்பாவிற்கு தெரியும் என்கிறார். அப்பாவை வரவழைக்கிறார்கள். அவர் 100 வயது, கண் பார்வை தெளிவாக இருக்கிறது, நிமிர்ந்து நடக்கிறார். வந்து இவர் என்ன என்று கேட்டோன்னே, இதுவா, இது சிறுதானியம், எங்கள் காலத்தில் இதைத்தான் சாப்பிட்டோம், அதனால் தெம்பாக இருக்கிறோம். இவர்கள் எதையோ சாப்பிட்டு ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டார்கள். பாருங்கள், என் பேரலை நொண்டுகிறான், அவன் கண்களில் பார்வையும் இல்லை, எதையோ தின்னால் இப்படிதான் வரும் என்று அவர் சொல்லுகிறார். இந்த காலத்துக்கும் பொருத்தமான அந்த கதையை 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே டால்ஸ்டாய் எழுதியிருக்கிறார் என்பதுதான் நாம் வியக்க வேண்டிய ஒரு விஷயம். நாம் பிரெஞ்சிலே இருக்கக்கூடிய கதைகளை படிக்கிற போது மாப்பசானுடைய சிறுகதையை நாம் தவிர்க்கவே முடியாது. அந்த காலத்திலேயே இரவல் வாங்கக்கூடாது என்பதை நெக்லஸ் என்கிற கதையின் மூலம் தெளிவுபடுத்தியவர் தான் மாப்பசான். மாப்பசானுடைய ஒவ்வொரு கதையுமே மிக மிக சுவாரஸ்யமாக இருக்கும். அதை வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி பார்க்க முடியும். மனித நேயம் ததும்புவதாக இருக்கும். அதை போலத்தான் உலகத்திலே எந்த மொழியிலே இருந்தாலும் சரி, நாடோடி பாடல்களாக இருந்தாலும் சரி, நாட்டுப்புற கதைகளாக இருந்தாலும் சரி, அவற்றிலே இலக்கியத்தன்மை இருக்கிறது. அந்த இலக்கியத்தை நாம் மொழியை தாண்டி, நாட்டின் எல்லைகளை தாண்டி நேசிக்கிற போதுதான் இலக்கிய இன்பத்தை நாம் நுகர முடியும். இலக்கியத்தை படிக்க வேண்டும், பகிர வேண்டும், அடுத்தவர்களுக்கு இன்பத்தை வழங்க வேண்டும். அவர்கள் அதை ரசிப்பதை பார்த்து நாம் களிப்படைய வேண்டும். நல்ல புத்தகம் கிடைத்தால் முதலில் நமக்கு கிடைப்பது ஒரு பூரிப்பு, படித்த பிறகு கிடைப்பது புலகாங்கிதம். அதை நாம் படிக்கிற போது கிடைப்பது சிற்றின்பம், கடைப்பிடிக்கிற போது தோன்றுவது பேரின்பம். எனவே இலக்கியத்தை நுகர்வோம். அகரம் இலக்கிய மன்றத்தை சார்ந்தவர்கள் இந்த இலக்கிய இன்பத்தை அனைவருக்கும் வழங்குவதில் பெருமை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.